But Bison, maybe the whole thing that all came together was of course Mari sir's vision. ஒரு சரியான பிளேஸ்மெண்ட் அண்ட் உங்களுடைய ஒர்க் வந்து சரியான ஒரு இடத்துல போய் சேர்ந்துருக்குன்றத பைசனில் தான் அது அமைஞ்சது. இத்தனை பாட்டை வந்து நான் ஒரு தெரியாத படத்துக்கு போட்டிருந்தேன்னா அது ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும் சார் ஹிட் ஆகிறதுக்கு. என்னுடைய நிறையா பாடல்கள் அப்படி தான் ஆயிருக்கு. எல்லா சாராரான மனிதர்களுக்கும் ஒரு பாட்டு போய் செய்கிறதுக்குன்னு இதெல்லாம் மாஸ்டர் பண்ணவங்க தான் லெஜண்ட்ஸ் லைக் ராஜா சார், ரஹ்மான் சார். சம் ஆஃப் திஸ் ஹாரிஸ் சாங்ஸ் ஆர் லைக் ஈவன் டூ குட் டு ஈவன் ஹியர் நவ் பிகாஸ் என்னுடைய பாடல்கள் வந்து ஊரை தாண்டி ஊர் சைடில் எவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் சார். ஸோ யுவர் இன்ட்ரடக்ஷன் டு மியூசிக் வாஸ் ரஹ்மான்? யா சார், ரஹ்மான் டெஃபினெட்லி. ஐ யூஸ்ட் டு பி பீக் ரஹ்மான் ஃபேன். ராஜா சார், ரஹ்மான் சார் கேட்டதுக்கப்புறம் then I went to MSV KV Mahadevan and it's like what is happening? How come he's thought of something like this? ஒரு டியூன் இப்படிலாம் போக முடியுமா? இந்த இதெல்லாம் கிடையாது. ஐயோ லைக் இவர் இவ்வளோ விசிபிளாக இருக்காங்களே, அவங்க பாட்டு இவ்வளோ வியூஸ் தாண்டிச்சு. that it doesn't affect you. Deva is becoming a big hit right now. Yuvan is becoming a big hit. Harris concerts, Vijay Antony says. So all the 2000s nostalgia is coming back. என்னோட மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ஜி கிட்ஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது சார். They listen to lot of Anirudhs and lot of Sai because maybe எனக்கு அந்த மாதிரி செட்டப் இன்னும் வரலையா எனக்கு தெரியல. இந்த ஜேர்னியில் when you had this ஒரு ரொம்ப பெரிய லேர்னிங்னா என்னன்னு சொல்லுங்க? Patience sir. Made sure before I got into this project like Nivas 5 பாட்டு ஹிட் பண்ணாமல் இந்த படமே ரிலீஸ் ஆகாதுன்னு he said that. அவர் சொன்னார் எக்ஸாக்ட்லி அவர் சொன்னார். அடியே மஞ்சனத்தி நீ தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ கொடுத்தி This interview is presented by title sponsors GT Holidays, South India's #1 travel brand, MCR Pure Cotton Club, formal and casual shirt, powered by Anuj Tiles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம், டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. வணக்கம் மிஸ்டர் நிவாஸ் கே பிரசன்னா, வெரி வெரி ஹாப்பி டு மீட் யூ. எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் ரொம்ப நாள் மியூசிக் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் த மியூசிக் ஆஃப் பைசன் வாஸ் சம்திங் ரியலி ஸ்பெஷல் பிகாஸ் the film was special and அந்த ஒன்றுனா அந்த சாங் வரும்போது each song made such an impact. It was wonderful and somehow அந்த ஆல்பம் ஒரு I don't know if I should use this word but ஒரு break through மாதிரி இருந்ததா உங்களுக்கு? Yes sir, definitely. Would you agree with that? Yes sir, yes sir. Like but அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, almost 1 decade. Yes sir. But why do you think it took so long? Sir, because நீங்கள் நல்ல ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தீங்க, பட் somehow this film became that நிவாஸ் கே பிரசன்னா உலகத்துக்கு முன்னாடி கொண்டு போகிற ஒரு படம் அப்படின்னா பைசன் ஆயிடுச்சு. எஸ் சார். சார் அது தெரியல சார், ஐ டோன்ட் நோ சார். ஐ கம்ப்ளீட்லி கிவ் இட் டு காட்ஸ் கிரேஸ் ஒன்லி சார். பிகாஸ் நான் அதோட நிறைய எஃபர்ட் கூட நிறைய படங்கள் போட்டிருக்கேன். இப்போது உதாரணத்துக்கு நிறையா ஃபிலிம்ஸ் வந்து எந்த வித எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் வி பின் லைக் கிவிங் த சேம் கைண்ட் ஆஃப் அன் எஃபர்ட். பட் பைசன் மேபி த ஹோல் திங் தட் ஆல் கேம் டுகெதர் பிகாஸ் அஃப்கோர்ஸ் மாரி சர்ஸ் விஷன் எல்லாமே வந்து அந்த ஒரு இம்பேக்ட் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஒரு சரியான பிளேஸ்மெண்ட் அண்ட் உங்களுடைய ஒர்க் வந்து சரியான ஒரு இடத்துல போய் சேர்ந்துருக்குன்றத பைசனில் தான் அது அமைஞ்சது. ஆக்சுவலி ஐ திங்க் ஐ வுட் லைக் ஐ டெஃபினெட்லி நோ இட் வில் ஒர்க், பட் இவ்வளோ பெருசாக பூம் ஆகும்னு எனக்கு தெரியல சார். ஆக்சுவலி அந்த தீ கொளுத்தி சாங் ஐ திங்க் அதான் ஃபர்ஸ்ட் வந்தது இல்லை? அதுலேருந்து ஆரம்பிச்சு ஈச் சாங் ஐ திங்க் நீங்கள் டைம் பண்ணதும் ஹவ் த டீம் டைம் டிட் ஒரு சாங் நல்லா மனசில் பதிகிற மட்டும் இருந்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் சாங் வந்துட்டு ஸோ ஈச் சாங் பிகேம் டோட்டலி ஸ்பெஷல். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ தட் ஃபைனலி ஒரு பிகாஸ் இப்போ லைக் ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகிறது இஸ் ஹேப்பன்ஸ், பட் ஒரு ஆல்பமே வந்து ஒரு சவுண்ட் ட்ராக்கே வந்து ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது டசன்ட் ஹேப்பன் தட் ஆஃபன் எனிமோர். பட் ஸ்பீக்கிங் ஆஃப் தட் அஃப்கோர்ஸ் நம்ம உங்கள் அப்கமிங் மூவி தாய் கிழவி பற்றி பேச போகிறோம். பட் லெட்ஸ் ஜஸ்ட் கோ பேக் அ லிட்டில். 2 விஷயம் நீங்கள் சொன்னீங்க காட்ஸ் கிரேஸ்னு சொன்னீங்க, அண்ட் பிஃபோர் வி ஸ்டார்டட் திஸ் இன்டர்வியூ தேர் வாஸ் அ ஹிண்ட், வி ஜஸ்ட் ஸ்போக் அ பிட் அபவுட் மெடிடேஷன். டெல் மீ அபவுட் தட் ஸ்பேஸ் ஆஃப் யோர்ஸ். Sir, no, like I generally pray a lot, sir. I believe in a higher power. Generally, whenever I work or whenever I touch my piano, I make sure that I surrender myself and just do work. That's how it works for me also. I think everybody has that one side of it. I think I wouldn't say like ரொம்ப டீப்பாக பேசணுன்றதுலாம் இல்லை, வெரி சிம்பிள் சார். லைக் கீப்பிங் இட் வெரி சிம்பிள். I feel like
something is happening and some higher power is there. I believe in it. So like ரஹ்மான் பேசும்போது அவர் சொல்லுவாரு, I think I'm a vessel அப்படின்னு சொல்லுவாரு. Like he just like he's there and he's an instrument for the music. அந்த மாதிரி. Do you feel the same way? Same exact way, sir. Because the moment before we do music or something, we make sure that we surrender to it, because that அப்படிதான் இது எனக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நான் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணும்போது it's an empty space where I always say, when you touch something and something beyond happens to you some way or the other, which has happened for me. Like while I do something, so you go to a trance space or something, do some kind of a music and come back here and put it in your work, and that's how it works for me. Okay. So the second thing I want to talk to you is, இப்போல்லாம் வந்து முன்னாடிலாம் வந்து ஈஸியாக ஒரு ஆல்பம் லைக் 5 பாட்டுனா அட்லீஸ்ட் 4 பாட்டு ஹிட் ஆகிடும். அது இப்போ ஏன் நடக்க மாட்டேங்குது? That doesn't seem to happen as frequently as before. அது ஏன்? So I think மெனக்கெடல் சார். மெனக்கெடல். ஏன்னா இப்போ what me and Mari sir for Bison, what we made sure before I got into this project, like Nivas 5 பாட்டு ஹிட் பண்ணாமல் இந்த படமே ரிலீஸ் ஆகாதுன்னு he said that word. அவர் சொன்னார். Exactly அவர் சொன்னார். We are not releasing this film. எனக்கு 5 பாட்டு ஹிட் ஆகணும், no matter what, however it is. பட் என்னென்னா லைக் நாங்கள் அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குன்னு நினச்சோம். பட் லக்கிலி மீ அண்ட் மாரி சார் whenever we sit, we haven't sat like so many sessions and all. ஒரு 5-6 செஷன் தான் உட்காரும்போதே some magic could happen. So it happens சார். அது மேஜிக் ஹேப்பனுங்கிறது ஆப்வியஸ்லி மேஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் how can you say 5 பாட்டு ஹிட் ஆகணும்னா அது எப்படி, how do you guarantee that? அது முடியாது இல்லை சார். கேரண்டின்றது தாண்டி சார் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ஒர்க் கொடுக்க முடியுன்றது ஒரு நம்பிக்கை இருந்தது சார். எல்லாத்துக்குமே ஒரு சென்டர் ஸ்பாட் இருக்குது சார். கரெக்டாக அந்த ஸ்பாட்டை டச் பண்ணால் it will touch with people is what I always feel. What is center spot? Center spot in the sense like, சார் நீங்கள் ஒரு பாட்டை கேட்குறீங்க சார், உங்களுக்கு ஒரு it does something to you, it moves you in some way or the other. நீங்களும் அந்த பீப்புள் இருக்கிற ஃப்ரீக்வன்சி ஒன்றுமே இல்லை சார். சிம்பிளாக ராஜஸ் ஹேஸ் told something. ஒரு ரூமில் 2 வீணை இருக்குது சார். ஒரு வீணை வந்து டியூன்டு வீணை, இட்ஸ் டியூன் டு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சி. தட்ஸ் அனதர் வீணை, யூ கீப் டியூனிங் இட். அதில் ஒரு பேப்பர் வச்சுருந்துருக்காரு சார். அது கீப் டியூனிங் இட். The moment both the frequencies clash, the paper just like flew. So it's exactly what people is, and people are connected to certain thing. Maybe you should be more in touch with nature and be an instrument of true nature, and you express it in your way. I think music also works for me in that kind of a way, because I don't know how to clearly express it, but there's some point which I feel like I can align to that. இல்லை clearly express itனா என்ன சொல்கிறீங்க? லைக் as in மியூசிக்கை சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் இந்த பாயிண்ட்டை சொல்கிறீங்களா? இந்த பாயிண்ட் இல்லை சார். ஜென்ரலி மியூசிக் கூடவே சார் ஒரு பாயிண்ட் போல் என்ன ஒரு பாயிண்ட் இட் மூவ்ஸ் மீ சார். வெரி சிம்பிள். நான் ரொம்ப கூட காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன். The music I do, it moves me sometimes. I feel right about it and I just give it out. இந்த மாதிரி ஃபீல். ஆமாம், அது ஒர்க் ஆகுதுல்ல. நான் அதை தான் கேட்குறேன். அண்ட் forgive me for pressing this point. நான் ஏன் கேட்குறேன்னா, இது மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ண எல்லா பாட்டுமே வந்து உங்களுக்கு இட்ஸ் கம் அவுட் த்ரூ யூ. ஒரு சோல்ஃபுல்லான ஒரு 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 வழியில் தான் வந்திருக்கு அது வெளியே. இட்ஸ் நாட் லைக் ஏதோ சும்மா வந்து நான் ஏதோ டப்ப தட்டி அந்த மாதிரி நீங்கள் பண்ணதில்லை. பட் அதுக்கும் இதுக்கும் அந்த லைக் என்ன வித்தியாசம், அதுதான் நான் கேட்குறேன். லைக் how does an album become a hit, or how does a song become a hit, as opposed to, so you're saying that like மியூசிக்கை தாண்டி வேறு ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்தோட ப்ரொஃபைல், அதை ப்ரொமோட் பண்ணுற விதம், அதெல்லாம் வேறு. அது டெஃபினெட்லி சார் 2 sides ஆஃப் த காயின் தான் சார். முன்ன அளவுக்கு வந்து அதை நான் நம்பினதில்லை சார். டெஃபினெட் 2 sides ஆஃப் த காயின். நீங்கள் when you do soulful work at the same time, இப்போ இதே ஒரு இத்தனை பாட்டை வந்து நான் ஒரு தெரியாத படத்துக்கு போட்டிருந்தேன்னா அது ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும் சார் ஹிட் ஆகிறதுக்கு. என்னுடைய நிறையா பாடல்கள் அப்படி தான் ஆயிருக்கு. தெரியாத படங்களில் வந்த பாடல்கள் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் இட் வில் கம். ஸோ இட் வில் டேக் இட்ஸ் டைம் சார். பட் இந்த மாதிரி படங்கள் வரும்போது, பெரிய டைரக்டர், பெரிய விஷயம் வரும்போது, இட்ஸ் பிளேஸ் இன் சச் அ வே, இட்ஸ் பிளேஸ் ஆன் த சார்ட்ஸ், and it's made sure that people hear those songs. அதுக்கு கேட்க வைக்கப்படும் போது நீங்கள் நல்ல ஒர்க், ஒரு சாலிடான ஒர்க் பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்து ஆர்கானிக்காக தூக்கின ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் சார். பட் நீங்கள் அதை நினச்சி பார்த்துருக்கீங்களா, இது மட்டும் ஏன் இது இந்த காம்பினேஷன் அமையலை அப்படின்ட்டு? why did it take so long அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? சார் நிறையா பார்த்துருக்கேன் சார். நிறையா பார்த்துருக்கேன். நிறையா அதை பற்றி யோசிச்சிருக்கேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணனால், மேபி திஸ் இஸ் how it works, because I never push things voluntarily. Like வேணும்னே புஷ் பண்ணி I have never done that sir. I've always done soulful music, whatever, however, irrespective of the film, however big or small or anything, my efforts has been the same sir. I think அதுக்குண்டான ஒரு fruitful thing தான் அதை நான் நினைக்கிறேன் சார். ஆக்சுவலி ஓகே, is how I feel. ஓகே. புட்டு வச்ச ரத்தினமே, மறைஞ்சு வச்ச சித்திரமே, பூ முடிச்சு நீ போகையில தீ பிடிச்சு நான் சாவுறனே,
தீ பிடிச்சு நான் சாவுறேன்னு ராசாத்தி ஓ நினப்பு கருவ காட்டு முள்ளாச்சுடி அடியாத்தி ஓ சிரிப்பு புளியங்காடு பூவாச்சிடி போரே நீ வாக்கப்பட்டு உடஞ்ச நாயக்கப்பட்டு மருதாணி நீ தாண்டி மனசெல்லாம் ஓ நரந்தாண்டி அடியே போடி உன்னை தேடி அடியே போடி உன்னை தேடி என் உசுரோ ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி அடியே மஞ்சனத்தி நீ தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ கொடுத்தி வரைஞ்சு வச்ச சித்திரமே பூ முடிச்சு நீ போகையில தீ பிடிச்சு நான் சாவுறேன்னு. Do you think that I'm just taking off from that earlier point about higher power and நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஜோனில் போனால் do you feel that sometimes நம்மளுக்கு வேண்டியது இல்லை நம்ம நினச்சது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனால் நல்லதுன்னு do you feel that? டெஃபினெட்லி சார். அந்த டைம் நல்லதுன்றது ஏன் நான் ஃபீல் பண்ணேன்னா, நான் என்னுடைய ஜேர்னி வச்சு மட்டும் நான் பேசுனா இட் ஹஸ் டாட் மீ a lot of it. Made me humble, sir. Made me humble. Like கொஞ்சம் கொஞ்சமாக அந்த growth இருக்கிறது வந்து நல்லது. Because you know every step you're taking. Suddenly maybe for the character I am in, எனக்கு வந்து ஓவர் நைட் ஒரு சக்ஸஸ் வந்து தான் நான் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பேன்றது எனக்கு தெரியல. பட் ஐ ஃபீல் லைக் கொஞ்சம் கொஞ்சமாக ஐ ஒர்க் மை செல்ஃப். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு 9 years I worked with lot of good film makers also. They've taught me a lot of things. ஒரு படத்துக்கு எப்படி மியூசிக் பண்ணுறது, ஒரு சீனை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அந்த ஒரு மெச்சூரிட்டி ஆல்சோ கேம். இது வந்து இதெல்லாமே தான் சார். இட்ஸ் கம்பைன் ஃபேக்டர் சார். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பைசன், இதுக்கப்புறம் தாய் கிழவி, ஸோ தீஸ் ஆர் குட் ப்ராஜெக்ட்ஸ், நல்ல ஸ்டுடியோஸ்லேருந்து வர நல்ல டிரெக்டர்ஸ், ஆல் தட் இஸ் ஹேப்பனிங். பட் இது மட்டும் வந்து உங்கள் கரியரை பார்த்தோன்னா அவ்வளோ படங்கள் இல்லை. அஃப்கோர்ஸ் சில ஹை ப்ரொஃபைல் படங்கள் இருந்திருக்கு. பட் சிலது வந்து நம்மளுக்கு தோண வைக்கும், தட் இஸ் இந்த படத்துக்கு இவர் எப்படி அக்ரி பண்ணிக்கிட்டாரு, ஆர் வை ஷுட் யூ டூ இட். அஃப்கோர்ஸ் நான் அந்த படங்களை நேம் பண்ண விரும்பலை. பட் யூ நோ வாட் ஐம் டாக்கிங் அபவுட்ல சில சமயம் நம்மளுக்கு தோணும், லைக் how do you explain that? சார் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா சார், அந்த டைமில் நான் ரொம்ப குறைவான படங்கள் தான், இடையில ஒரு சின்ன ஐ ஹேட் அ பிக் டிப் சார். ஐ வுட் சே தட்ஸ் டெஃபினெட்லி ஐ ஆல்சோ சோஸ் இட். ஓகே, நமக்கு டிப்னா எப்படி சொல்கிறீங்க? டிப்னா கெரியரில் ஒரு சின்ன ஆஃப்டர் தேகிடி ஆர் சேதுபதி சம் ஆஃப் த ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் சின்ன ஒரு சின்ன டிப் இருக்கும் சார். கெரியர் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். அந்த டைமில் நான் வந்து ஐ ஆல்சோ ஃபெல்ட் லைக் ஐ ஆல்சோ ஹேவ் டு ஒர்க் ஆன் மை செல்ஃப். மை இன்னர் ஒர்க் ஆல்சோ ஷுட் ஹேப்பன். ஸோ இட்ஸ் டுக் சம் டைம் ஃபார் மீ. Spiritually also I was in my own journey. So எனக்கு வந்து I didn't want to push myself doing lot of films also. So எனக்கு வந்து I just had some time for myself in between. So I was learning some stuff. Musicலேயுமே கொஞ்சம் புதுசான விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். So I'm not in any kind of a hurry to do this much of films for a year or something. And it also helped me. அந்த இன்னர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பைசன்ற ஒரு விஷயமே அமைஞ்சது, டு பி ஹானஸ்ட். ஸோ இதுதான் சார் ஒரு மாதிரி ஒரு வேகான ஒரு ஜேர்னி சார். ஓகே, வேகான ஜேர்னி. பட் அது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக, பிகாஸ் ஐ எம் வெரி க்யூரியஸ் அபவுட் இன்னர் ஒர்க். பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து we are going towards a path where சில சமயம் வந்து we might have to take things as they come. இப்போ வந்து நாளைக்கு வந்து ஒரு 4 பெரிய டைரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாங்கன்னா, you might have been a place where you say you'll think அவங்களுக்கு நோ சொல்லாமல் எஸ் சொல்லாமல். பிகாஸ் ஆன் த ஒன் ஹேண்ட் நிவாஸ் கே பிரசன்னா லைக்ஸ் டு ஒர்க் ஆன் ஒன் ஃபில்ம் அட் அ டைம், அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். பட் பை சம் ஸ்ட்ரேஞ்ச் வாட் எவர் ஹையர் பவர் வாட் எவர் இட் இஸ், 4 பேர் பெரிய டைரக்டர் வந்துட்டா அதே டைமில் என்ன பண்ணுவேன்? ஹேவ் யூ தாட் அபவுட் தட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்? பட் அந்த டைமில் வந்து ஐ திங்க் பண்ணி தான் சார் ஆகணும். ஐ கேன், பிகாஸ் இவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு. கேப்பபிள். யா டெஃபினெட்லி எஸ் சார்.
Because see, I've said like the entire process for the BGM for Bison was like just 18 days, sir. It was like very, because அந்த ஸ்பீடில் பண்ணும்போது we can do things. அது ஒரு நிர்பந்தத்தினால பண்ணதா இல்ல it took only that much time? Took that time also. Okay. Because we also got the film in the very last minute வரும்போது வந்து we had to do this, but I realized okay, we can do any number of films for interviews. But என்ன விஷயம்னா இதில் நிறைய படங்கள் பண்ணும்போது என்ன, you tend to be repetitive. அப்படியா? டெஃபினெட்லி எஸ் சார். இப்போ வந்து ஒரே டைப் ஆஃப் சாங்ஸ் வர்றதுக்கு, இப்போ யூனிக்னஸ் ஆகட்டும், ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணி அதோட வேர்ல்டை கண்டுபிடிச்சி, லைக் ஐ டேக் அ லாட் ஆஃப் டைம். நான் சம்டைம்ஸ் ஐ ஜஸ்ட் சிட்ஸ், ஐ டோன்ட் டூ எனி திங். பட் த மொமெண்ட் சம் ஸ்பார்க் வில் ஹேப்பன், தென் யூ ஜஸ்ட் லைக் கேட்ச் தெம் அண்ட் ஜஸ்ட் டூ இட் ஆஸ் அ சாங், இட் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ். ஒரு நாள் 5 டியூன் கூட வரலாம் சார். ஒரு டியூனுக்கு 4-5 மாதம் எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் கூட இருக்குது சார். ஏன்னா பைசனில் அப்படி தான் வந்து ஒரு சாங் வந்து we weren't able to crack that song at all. It took like 4-5 months for that one song. Mathel and the Rekka or song irukku sir, this Arivu and Vaden song. So we were like trying to crack it. Nariya tune anupen kittathita and the song mattum or 8-9 tunes anupirupen. Mathellame single tune le okay achu sir. So it happens. So until you know that this works for both of us and we just play to our team and everything like the first reaction they give is the song, okay, it works. So adukku or time edukum sir. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் விட்டாலும் நல்லா பண்ணலாம். ஒரு நாள்லேயும் ஒரு 3 டியூன் போடலாம். இட் ஒர்க் ஆல்சோ. இப்போ சார் ராஜா சார் இல்லையா சார், பிகாஸ் ஒரு நாளில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு படம் சார். ஸோ ஹி வாஸ் இன் தட் கைண்ட் ஆஃப் அ கனெக்ஷன் அண்ட் தட் கைண்ட் ஆஃப் அ ஒர்க் ஸ்ப்ரீயில் அவர் இருந்தார். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி திங். ஈவன் ரஹ்மான் சார் ஆல்சோ ஹஸ் டன் 2 films a year. Harris has done 2 films a year, 3 films a year. So everybody takes their own time, sir. So it depends. For me, I'm quite random. Sometimes it takes a lot of time. Sometimes முடிக்கன்னா முடிச்சாகணும் சார். அதுதான் அந்த இன்னர் ஒர்க் சொன்னீங்கல்ல, மியூசிக்கலி ஸ்பீக்கிங் அதை விட்டுருங்க, பட் ஒரு இண்டிவிஜுவலாக கேன் யூ கிவ் மீ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லைக் தட் இன்னர் ஒர்க்? என்ன? நத்திங் சார், அலைன்மெண்ட் தான் சார். ஓகே. அலைன்மெண்ட் in the sense like when you're not aligned within yourself, you tend to lose your balance. Okay. Sometimes of course due to external circumstances, the place you come from, maybe your personal things or whatever it is, I was kind of going off the alignment in between. Because when that alignment goes, I wasn't able to do music. My music was not good. Because உங்களோட பர்சனல் இது வந்து அதை பாதிச்சிருந்தது. Definitely, sir. When you are not, your mind has to be very settled and sober, sir, before doing music is what I feel. For me, it works. And அந்த ஒரு அலைன்மெண்ட் போகும்போது you tend to kind of feel discomfort within yourself. அது உங்கள் மியூசிக்கில் தெரியும். ஓகே, ஒரு பாயிண்டில் டிசைட் பண்ண ஏன் ஒர்க் ஆகலை, சில விஷயங்கள் எதுக்கு ஒர்க் ஆகலைன்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கும்போது நமக்கு அந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும் சார். Okay, then let me do my inner work. Let me just like find something, maybe a soul searching or whatever it is, what is not working. So adukku or time edukum. So it took a lot of time for me to work on that kind of a space and come back. So every creator does that, sir. So, what is your, every creator does that, adu sari, but it's always fascinated me because one வந்து music is a very abstract kind of art. அது வந்து very difficult to explain. இப்போ நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியனாக இருந்தீங்கன்னா யூ கேன் டேக் யுவர் ஓன் டைம். பிகாஸ் எனக்கு வந்து அந்த பாட்டு ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் இட், அது எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கிற மட்டும் நான் வந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் நீங்கள் வந்து யூஆர் அ ஃபில்ம் மியூசிஷியன். ஸோ தட் மீன்ஸ் அந்த ஃபில்மோட டெட்லைன் வந்து இட் பிகம்ஸ் யோர் டெட்லைன். ஸோ இது ஒரு ஸ்லைட்லி ப்ரெஷரான ஒரு ஜாப். அது ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லலை, பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷரான ஒரு ஜாப். that's what I'm fascinated about. ஏன்னா அந்த நாள் தான் அந்த டைமில் நான் எந்த ஃபிலிம்ஸும் எடுத்துக்கல. So once I've got my energies back and just when you're ready to do it, you should be in any kind of a place. But for me, the thing is like I improvised until the last minute. So some people find it very annoying because why isn't he finalizing the song? Because even for some of the songs we worked in Bison or some other films, I know I've seen that okay, or deadline, 19th deadline na, I work until 15th, 14th because adukku munadi the whole structure of the song or the tune of the song will be finalized like months back. And you take the song again ஒரு 4-5 monthsக்கு அப்புறம் ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுதுன்றப்போ ஒரு சாங் நீங்கள் 5 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருப்பீங்க. கேட்கும்போது உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் வரும். அப்போ ஒர்க் பண்ணி அது ஒரு தோசை மாதிரி தான், குக் பண்ணுற மாதிரி தான், சுட சுட சர்வ் பண்ணுறதுக்கு தான் சார். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர் அனுப்பும்போது எப்படி அனுப்புவீங்க? பியானோ டியூன் அனுப்புவீங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் த சாங் சார். சில சாங்ஸ்லாம் வந்து ஒரு மெலடி சாங்ஸ். சார் ஒரு தாய் கிழவிலேருந்து ஒரு சாங் எடுத்து எக்ஸாம்பிளாக கொடுங்க. ஒன்றுமே இல்லை சார். ஃபஸ்ட்டு ஒரு சாங் ஒரு ரிதம், இப்போ இஃப் இட்ஸ் ரிதம் பேஸ்ட் சாங்னா ஒரு ரிதம் மட்டும் போட்டு ஜஸ்ட் மேலே தனத்தனான்னு பாடி ஜஸ்ட் செல் லைக் அ பேசிக் ஸ்க்ராச் ஆஃப் அ பேஸ் ஒரு லைன் நமக்கு கேட்கும்போது இது வந்து அவங்க கேட்குறதுக்கு புரிகிற மாதிரி ஒரு டியூன், அவ்வளோதான். புரியாத மாதிரி வெறும் டியூனை வச்சோ
வெறும் வாய்ஸ் வச்சு அனுப்பினா சில பேருக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஸோ சில டியூனை புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு டியூன், இந்த டியூன் எப்படி இருக்குது கேட்குறதுக்கு, அந்த ஸ்கெல்டல் ஸ்ட்ரக்சர்லேயே ஒரு டியூன் ஒர்க் ஆகணும் சார். ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் when you take live instruments or when you record a new voice comes in, the flavor of the song completely changes. This is the pattern. This is how I work, sir. It's very basic, sir. ஸோ உங்களுக்கு do you have certain rules? For example, ஒரு மாடர்ன் ஃபில்ம்னா மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும். இப்போ தாய் கிழவி வந்து இட் லுக்ஸ் லைக் ஒரு வில்லேஜில் இருக்கிற படம். ஸோ அதனால் நேச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி do you have some rules like that? இல்லை சார், தாய் கிழவியோட ஐடியாவே we like tried the reverse idea, sir. We treated lot of EDM stuffs in the film. Although it's a like, you know, folk film or something, rooted on our film, we had that rootedness, but we wanted to present something very international for that album, sir. Because இப்போ ஃபஸ்ட் சாங் வந்து ஒரு ஃபோக் சாங்காக வந்திருக்கு. இதுக்கப்புறம் we have a proper EDM songs, 2-3 EDM songs and proper, you know, vintage stuff, proper vintage, you know, bonium kind of a songs. This is what we have tried in that album. So which initially what we tried, me and Shivanathan, the director, he's a very sensible guy. He exactly knows what he's doing. So ஒரு கிளியரான ஒரு டைரக்டர் கிடைக்கும் போது நமக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி சார். ஸோ அப்படி இருக்கும்போது சார் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் சார், யூ டூ வாட் எவர் இட் இஸ், யூ ஹேட் த ட்ரஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது சார் லைக் லெட்ஸ் டூ சம்திங் சார், லெட்ஸ் ரிவர்ஸ் இஸ் சார். இது கம்ப்ளீட்டாக ரிவர்ஸாக ஒரு விஷயம் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ இப்படி தான் வி ஹவ் ட்ரைட் இன் தாய் கிழவி அண்ட் இட் ஒர்க்ட் ஆல்சோ ஃபார் ஆல் ஆஃப் அஸ். கடங்காரி எங்களை வரிச்சு வட்டி போகையில பூப்பந்தல் போடு ரோண்டி போய் சேரும் வேளையில ஏலல்லா தாடே உனக்கு பத்திரமா போன மூடிய தனுமே விளக்கு பணமான முத்திருக்கு ஆத்தாடே உனக்கு உணமாத்தா போய் சேரு சோழி ரொம்ப கிடக்கு சோழி ரொம்ப கிடக்கு சோழி ரொம்ப கிடக்கு சோழி 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 வில்லேஜ்ல நடக்கிற படம், ஆனா ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு மாதிரி மாடர்னா அர்பனா. We wanted to treat like a Netflix series. So I saw a series like White Lotus one பார்த்தேன் சார். Hot Set was very famous and I was fascinated by the sound and the treatment of the director. His name is Mike White. அவர் வந்து the whole treat பண்ண விதம், the whole idea of ஒன்றுமே இல்லாத ஒரு கான்வர்சேஷன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சவுண்ட் மூலமாகவும் ஒரு விஷயமாகவும் ஒரு படத்தை திசை திருப்புறதுன்னு இருக்கு இல்லையா. அந்த சீரியஸ் பார்த்து I was like fascinated. I started with the 3rd season and I went back and saw all the 3 seasons. It's so good. அதை பார்த்ததுக்கப்புறம் why don't we try something like that in our album? So we wanted to try the weird sounds, take weird ideas and treat it in a very very reverse different way. That's how we ended up doing. ஒரு படத்துக்குன்னு ஒரு சவுண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா. My idea was like, okay, I saw White Lotus was a big inspiration for me. Let me try out something like that is what I felt. Yeah, actually the reason I'm smiling is because நான் இப்போதான் அந்த சீரிஸ் பார்த்து முடிச்சேன். அப்படியா? Yeah. Which season? No, 1, 2, 3. நான் ரொம்ப organized. Like everything I'm very organized. So S1, E1 ல இருந்து ஆரம்பிப்பேன். I won't start in the middle and all that. Okay. So but I just saw it because அது ரொம்ப நாளா வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. So then I like finally I think ஒரு ஜனவரியில ஏதோ பார்த்தேன். Which is your favorite season? I think season 1. 1 is your favorite, okay. Yeah. Okay, anyway, that's a different thing. Correct, I'm not remembering the sequence, but yeah, 1 was kind of interesting. Okay. So I mean, it was a bizarre. No, I think this season 3. It was very bizarre. It was very bizarre because there is one great conversation between these 2 guys, and he describes his life after he came to Thailand. Yes, sir. அது பயங்கரமான ஒரு ஹலூசினேட்டரி அப்பாகலிப்ஸ் லெவல்ல ஒரு ட்ரிப்பா போகும் அது. ஸோ தட்ஸ் எனிவே தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் நம்ம வந்து when we are inspired, see, almost every inspiration comes from the West.
பிகாஸ் அவங்க தான் சினிமா முதல்ல ஆரம்பித்தாங்க. நம்ம வந்து தியேட்டர் அதுலேருந்து தான் நம்ம வரோம். லைக் அவங்க சினிமான்னு கண்டுபிடிச்சது அவங்க தான். சினிமேட்டிக்காக எப்படி இது பண்ணுறது தே ஸ்டார்டட் ரைட். நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் புராண கதைகள் அந்த மாதிரி தான். ஸோ அவர் நேச்சர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இட் டுக் அ லாங் டைம் டு கெட் டு வாட் நம்ம இன்டர்நேஷ்னலாக சினிமேட்டிக்னு சொல்கிறது அளவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. மியூசிக்கலி ஸ்பீக்கிங் ஐ ஃபீல் தேர்ஃபோர் இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து மியூசிக் நம்ம படங்களில் கொஞ்சம் தூக்கலாக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். வாட் யூ திங்க் அபவுட் தட்? சார் கண்டிப்பாக சார். தே வாண்ட் தட் அட்ரினலின் ரஷ் சார். யூ ஆர் வெரி ரைட் சார். நீங்கள் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காலாம் வந்து போட்டால் தூங்கிடுறாங்க சார் பார்த்தேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து வி நீட் டு சீட் த்ரூ த சவுண்ட். லைக் சம் கைண்ட் ஆஃப் அ பஞ்ச் இஸ் நீடட் சார் whenever we do music. ஃபிலிம் மியூசிக்கில் வந்து நான் பார்த்த வரைக்கும் அதுதான். பட் இதை வந்து பிரேக் பண்ண முடியுமானா யூ கேன் டூ இட் இன் யர் ஓன் வே. பட் we are here to do music for the people, sir. People want that attention because attention span is decreasing every day. So அதனால வந்து some kind of an surprise elements is needed always. எனக்கு வந்து I love to do classical stuff, proper learned jazz or whatever it is. But நம்ம மியூசிக் வந்து பாமர மனிதர்கள் தான் கேட்குறாங்க சார். ஸோ அதுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ சவுண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது சார். கண்டிப்பாக அது என்ன கைண்ட் ஆஃப் சவுண்ட்? லைக் when you say punchனா என்ன சொல்கிறீங்க சார்? பஞ்ச்னா ஒரு எனர்ஜி தேவைப்படுது சார். பீப்புள் வாண்ட் தட் எனர்ஜி. பீப்புள் வாண்ட்ஸ் டு ஃபீல். ஒன்றுமே இல்லை சார். நான் சில சாங்ஸ்லாம் காலேஜஸில் பெர்ஃபார்ம் ஐ யூஸ் டு டூ லாட் ஆஃப் லைவ் ஷோஸ். சில பியூட்டிஃபுல் சாங்ஸ்லாம் பண்ணால் நோபடி ரியாக்ட் சார். சம் சாங்ஸ் யூ ப்ளே சார், அவன் அறியாமலே ஹில் டர்ன் பேக் சார். லைக் பியூட்டிஃபுல் சாங்னா உங்கள் பாட்டா இல்லை ஜென்ரலி பார்ட் சார்? நான் வந்து வி ஹவ் ஸ்டார்டட் ஃப்ரம் திஸ் கச்சேரிஸ்லாம் நிறைய கல்யாண கச்சேரிஸ் வாசிச்சிருக்கோம். லாட் ஆஃப் கிளாசிக்கல் ஃபியூஷன் மியூசிக், ஃபிலிம் மியூசிக்ஸ் ஆல்சோ. ஸோ இதுக்கும் போது ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது நீங்கள் படிப்பீங்க இல்லையா? மனிதர்களோட மனநிலை படிப்பீங்க இல்லையா? இப்போவுமே நீங்கள் வந்து அதை தாம்பரம்லாம் தாண்டிட்டிங்கன்னா அங்கே வேறு ஒரு வேர்ல்டு இருக்குது சார். ஸோ எல்லா இந்த ரேடியஸ் எப்படி பெருசு பண்ணுறதுன்றதான் ஒரு மியூசிஷியனாக நான் வந்து ஐம் ட்ரைங் டு பட் அட் த சேம் டைம் மியூசிக்கலி ஹவு டு யூ ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் யுவர் ரேடியஸ்? எல்லா சாராரான மனிதர்களுக்கும் ஒரு பாட்டு போய் செய்கிறதுக்குன்னு இதெல்லாம் மாஸ்டர் பண்ணவங்க தான் லெஜண்ட்ஸ் லைக் ராஜா சார், ரஹ்மான் சார். சம் ஆஃப் த ஹாரிஸ் சாங்ஸ் ஆர் லைக் ஈவன் டூ குட் டு ஈவன் ஹியர் நவ். பிகாஸ் அதான் சார் நான் வந்து ரொம்ப இல்லை சார் என்னோடய பாட்டு இங்கே போட்டு என்னுடைய பாடல்கள் வந்து ஊரை தாண்டி ஊர் சைடில் எவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் சார். சில பாடல்கள் தான் அங்கே போய் பைசன்லாம் கூட பைசன் தான் நிறைய கேட்குறாங்க. சில பாடல் நான் என்ன சொல்கிறேன்னா சில பாடல்கள் தான் ஊரில் கேட்குறாங்க. சில நம்ம பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஒரு கிளாசிக்கான ஒரு விஷயங்கள் போடுறது எவ்வளோ பேர் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்து அதான் இதை எப்படி வந்து லைக் டச்சிங் எவ்ரிபடி இஸ் லைக் ஆல் த கிளாஸ் ஆஃப் பீப்புள் ஆல். இங்கே ஒரு மெட்ரோவில் இருக்கிற ஒரு பர்சன் லைக் வெரி ஹை டேஸ்ட் ஆஃப் மியூசிக். ஒன்றுமே மியூசிக் தெரியாதவங்கள மியூசிக் எப்படி டச் பண்ணுதுன்றதுக்கு உண்டான அந்த ரேடியஸை வந்து யூனிட்டி எக்ஸ்பேண்ட் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் ஃபீல். பட் அது முடிகிற காரியமா? இப்போ நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். இந்த இன்டர்வியூவே வந்து சில பேர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஓகேன்னுவாங்க, சில பேர் வந்து என்னடா அது ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, தே மைட் நாட் லைக் இட். இஸ் இட் ரியலி பாசிபிள் டு? சார் இட்ஸ் பாசிபிள், நாட் கம்ப்ளீட்டாக பாசிபிளானு தெரியல சார். பட் முடிஞ்ச அளவு நம்மளுடைய பாடல் வந்து நிறைய பேரோட மனசை தொட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணும் சார். ஓகே, ஸோ பார்ட் 2 ஆஃப் த சேம் கொஸ்டின். அந்த எஃபர்ட்டில் அதாவது என்னோட பாடல் வந்து அந்த ஐ லைக் தட் வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ண வேர்ட் ரேடியஸ். அந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா இது ரேடியஸ் டயமீட்டர் ஏதோ சம்திங் ரேடியஸ். ஓகே சரி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும்னா அதில் ஒரு கால்குலேஷன் வந்துடும்ல? கால்குலேஷன் இல்லை சார். ஐ திங்க் இட்ஸ் மோர் லைக் யூனிவர்சலான மியூசிக் சார். ஐ திங்க் அது எப்படி இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் கீபோர்டில் உட்காரும்போது எனக்குள்ளார மியூசிக் பூந்து whatever it becomes music and I'm doing composing musicல. பட் அந்த மியூசிக் வந்துட்டு once you produce the output நீங்கள் மென்டலி கால்குலேட் பண்ணுங்களா இது வந்து ரொம்ப நீஷா இருக்கா இல்லை ரொம்ப? டெஃபினெட்லி எஸ் சார். ஓகே, ஸோ அப்போ அந்த டைமில் யூ வில் கால்குலேட்? டெஃபினெட்லி எஸ் சார். சார் ஒரு கிரியேஷன் வந்து யூ கிரியேட் சம்திங், நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, அது வந்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அதை வந்து எல்லாருக்கூடையும் போய் எப்படி சேர்க்கறதுன்றதுக்கு உண்டான ஒரு ஐடியா இருக்குது சார். So there are a lot of steps creating music for me. Okay. I work like that. Okay. So I catch a very catchy, something catchy comes to you. Okay. You just like capture it, you work on it, then you work on it, work on the sounds. இந்த மாதிரி சவுண்ட்ஸ் போட்டால் எப்படி கேட்பாங்க, இந்த மாதிரி இது போட்டால் எப்படி கேட்பாங்க, இது எத்தனை பேரை போய் சேருது, இது வந்து இத்தனை பேருக்கு பிடிக்குதா, அந்த பாட்டை ஒரு 5-6 பேர்கிட்ட போட்டுங்க, ஐ ப்ளே டு மை டீம், ஐ ப்ளே டு லைக் மியூசிக்கே தெரியாத யாருக்காவது போகணும் பிடிக்குதான்னு கேட்கும்போது you just like try to understand what's running in their mind and then you keep working on it and after a point of time you will know sir, okay இந்த பாட்டுக்கு okay we have done our maximum effort,
உள்ளார போய் பூந்து அந்த சாங் கொண்டாட ஒரு மேக்ஸிமமாக என்ன அதுக்கு பண்ண முடியுன்ற ஃபுல் எஃபர்ட் போட்டதுக்கப்புறம் ஐ திங்க் ஒர்க்ஸ். பட் நான் இப்போ பைசன் பாட்டு நம்ம போனோம்னா இப்போ தீ கொளுத்தி எடுத்துக்கலாங்க. அது வந்து ஒரு க்ரை ஃப்ரம் த ஹார்ட் மாதிரி, அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு ரிதம் பேஸ்ட் சாங்னு சொல்ல முடியாது அது. அண்ட் ஆக்சுவலி நீங்கள் பாப் மியூசிக்லாம் அந்த அவங்க எழுதுகிற ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சிங்கன்னா சயின்டிஃபிக்கலி இட்ஸ் பீன் ப்ரூவ்ட் தட் அந்த 4/4 பீட் தான் மோஸ்ட் பீப்புள் லைக் அண்ட் ஈஸி. தட் இஸ் கர்நாடிக்கில் ஆதிதாளம்னு கூப்பிடுறது. அந்த 4/4 பீட் வந்துட்டு பிகாஸ் இட்ஸ் ஈவன் அண்ட் இட் சிட்ஸ் ஆன் தெம் அண்ட் பிகாஸ் சென்ச்சுரிஸாக வந்து அந்த பீட்டில் இருக்கிறது. இப்போ நீங்கள் தீக்கொளுத்தி ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க, அது ஆங்கர் பண்ணுற மாதிரி ஒரு பர்கஷன் இல்லை எனி சாங் அந்த ஆங்கர் பண்ணுற மாதிரி, பிகாஸ் அவருக்கு வந்து அந்த கதறல் தான் முக்கியம். அந்த இதை விட he wants the pain. How do you explain the popularity of that? Explain the popularity in what sense? In the sense that நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த மக்களை போய் சேரணும் அப்படின்ட்டு. மக்களை போய் சேர்ற ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வேஸ் இஸ் அந்த பர்கஷன். பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் ஒரு பாட்டில் ஒரு பீட் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா அந்த பீட்டே கொஞ்சம் கேரி பண்ணிடும். பட் when you have a song without a proper beat, what do you do? So what you do, either the tune has to be strong. Okay. Tune has to be strong. The tune should be like ஒரு டியூனை வந்து சம்டைம்ஸ் எந்த ஒரு ரிதமும் இல்லாமல் வெறும் இப்போது பருவமே ஒரே தட்டி தொடையில் தட்டி போட்ட ஒரு பாட்டு சார். அந்த டியூனில் அவ்வளோ ஒரு ஜீவனும் ஒரு சோலும் இருக்கும் சார். அதுவே போகும். இப்போ டேக் தீக்கொளுத்தி இட் செல்ஃப் வி கம்போஸ்ட். ஹி வாண்டட் வித்தவுட் எனி ரிதம்ஸ். ஐ வாண்டட் சம்திங் லைக் அன் ஆக்கப்பலா வேர்ஷன் ஆஃப் எனி திங். எனக்கு அந்த டியூன் ஒரு ஆக்கப்பலா இருக்கணும். பட் அப்படி பண்ணி பார்க்கும்போது வந்து வி ஃபெல்ட் லைக் இது வந்து ஓகே ஒரு பாட்டாக கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் இதை வெகுஜன மக்களுக்கு போய் செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்றப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பறை அடியோ ஒரு லிட்ரலி வி மேட் லைக் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் டு மேக் இட். வி வாண்டட் டு சவுண்ட் இட் எபிக் அண்ட் ஹியூஜ். தட்ஸ் ஐடியா ஆஃப் இட். ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் ஒர்க்கிங்ன்றப்போ ஆடுற மாதிரி இருக்கணுன்றப்போ அண்ட் தென் லாட் ஆஃப் நிறைய சாங்ஸ் என் மைண்டில் ஓடிச்சு. எப்படி பண்ணலாம். லாட் ஆஃப் குத்து சாங்ஸ் யூ ஹியர். ஐ ஹர்ட் அஞ்சலில் ஒரு க்ரை இருக்கும், ஒரு அடி இருக்கும். ஸோ ஹவு டு யூ மேக் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மேக் இட் ஸோ கமர்ஷியல்? தட்ஸ் ஐடியா சார். ஸோ எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தட் ஒன் டியூன் சார். அந்த டியூன்லேருந்து சம்டைம்ஸ் ஆரம்பிக்கும். சில பாட்டு வந்து ஒரு ரிதம்லேருந்து ஆரம்பிக்கும். யூ நெவர் நோ ஹவ் அ ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ். அது எந்த பாயிண்ட்னே சொல்ல முடியாது சார் ஆக்சுவலி. ரைட். நீங்கள் பருவமே பாட்டு சொன்னீங்கல்ல, அது வந்து லைட் பர்கஷன் பட் அது ஆக்சுவலி ஒரு வால்ஸ். ஸோ இட்ஸ் அ வெரி ரெகுலர் ரிதமிக் சாங் லைக் ஸோ இட்ஸ் அ வால்ஸ். ஸோ அது மென்டலி நம்மளுக்கு வந்து ஒரு வால்ஸாக தான் உள்ள போகுது. லைக் வி மென்டலி வி டியூன் இட் லைக் அ பீட். புதிய பாடல் பாடு பருவமே, புதிய பாடல் பாடு இளமையின் தாராரா பருவமே, புதிய பாடல் பாடு. What is your earliest memory of music? Do you remember நான் சின்ன வயசில் கேட்ட முதல்ல கேட்ட பாடல் இதுதான் அப்படின்ட்டு ஏதாவது? எனக்கு தெரிஞ்சு காதலன் சார். ஓகே. காதலன் when I was a kid, that's a memory I have. Okay. Yes. அதுக்கு முன்னாடி எந்த பாட்டு தெரியுமா? முக்காலா சார். Okay. Because I have my dad, my parents bought a new tape recorder சார். டேப் ரெக்கார்டில் காதலன் கேசட் அப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஐ ரிமெம்பர் when I was eating, I used to just like put it, eject it, take the cassette out, again put it. ஸோ அப்போ தற்செயலாக போடும்போது ஃபஸ்ட்டு அந்த சவுண்ட் கேட்டு எனக்கு இன்னி வரைக்கும் அந்த மெமரி ஞாபகம் இருக்குது. ஐ வாஸ் லைக் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஐ பிகேம் லைக். எவ்வளோ வயசு சொன்னீங்க? ஐ வாஸ் லைக் செகண்ட் ஸ்டாண்டர்ட், லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் லைக் இன்னும் யூகேஜி சார் ஆக்சுவலி. அப்போது வந்து அந்த சாங் கேட்கும்போது ஐ வாஸ் லைக் blown away சார். என்ன நடக்குது என்ன இதுன்னே தெரியல. அந்த மெமரி I still remember. It's a vivid photographic memory sir. I'm not even kidding sir. அந்த ஒரு ching 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 it goes no. I kept rewinding the same place and I still heard it like so many times. My mother used to say, but I don't know அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எனக்கு அந்த கேட்ட ஃபர்ஸ்ட் சவுண்ட் அதான் சார். எனக்கு காதலன் is my first. So your introduction to music was Rahman? Yeah sir, Rahman, definitely. I used to be a peak Rahman fan. Because of me and tararara taradatta tiriririri echo
After point of time, when I was studying like 11th or 12th, I happened to listen Tiruvasagam from Ilayaraja. That changed a lot in me. This maybe because of the phrases or the literary sound of it, or I don't know. But the beauty of the symphony orchestra. Then I started going deep into exploring the nuances of music, the chordings, the writing, notations and everything. So அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ராஜா was like, oh wow, he's like okay. அதுக்கப்புறம் I started listening to a lot of world musicians, Yanni. Because of Yanni, I started playing piano. So everything started. எனக்கும் இதே மாதிரி ஒரு ரிவர்ஸ் இதுதான். பிகாஸ் ஐ எம் ஹியூஜ் MS Viswanathan ஃபேன். Yes, I forgot to say that. பட் பிகாஸ் ஐ க்ரூ அப் இந்த ராஜா ஈரா, எனக்கு வந்து எல்லாமே ராஜா பாட்டு தான் முதல்ல வரும்ல ரேடியோலலாம், அந்த கேசட்டில் ரேடியோவில் அதுதான் வரும் முதல்ல. ஸோ தட் வாஸ் மை பேஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ எம்எஸ்சி பாட்டெலாம் கேட்கும்போது அப்பப்போ கொஞ்சம் ஏதோ வேறு மாதிரி இருக்கும். பட் தென் ஒன்ஸ் யூ ரீச் அ சர்டன் ஏஜ் அண்ட் யூ ஹேவ் தட் மெச்சூரிட்டி, மியூசிக்கல் மெச்சூரிட்டி டு go in different directions. Yes, sir. Then you say இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. You get a wider. அது ஒன்ஸ் நீங்கள் சொல்கிறதான் சார், ராஜா சார், ரஹ்மான் சார் கேட்டதுக்கப்புறம் then I went to MSV KV Mahadevan and it's like what is happening, how come he's thought of something like this, ஒரு டியூன் இப்படிலாம் போக முடியுமா, and geniusness of these composers, you know. நீங்கள் சொல்கிற மாதிரி தான், அது வந்து ஒரு லேட்டராக தான் புரிஞ்சுது. ஆமாம், பிகாஸ் நம்ம வந்து பை டிஃபால்ட், பிகாஸ் நம்ம வந்து எக்ஸ் இயரில் பிறந்தோன்னா அப்போ என்ன மியூசிக் is very popular or prevalent, that becomes the default setting for us. Yes. So Raja's music used to be so tight, that அது ஒரு the prelude correct segue to Pallavi, அது correct segue to first interlude, அது எக்ஸாக்டா செக்வே டு. ஸோ அதை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு தெரியலனா கூட மைண்ட் ஒரு பேட்டர்ன் செட் பண்ணிடும். ஸோ தட் பிகேம் மை டிஃபால்ட். அவ்வளோ டைட்டாக இருக்கணும் ஒரு சாங் அப்படின்ட்டு. எம்எஸ்சிஸ் இஸ் அ லிட்டில் லூசர் பிகாஸ் இட்ஸ் மோர் மெலாடிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட் ஸ்ப்ரெட்ஸ் அவுட். ஸோ இட் டுக் மீ இந்த மைண்ட் செட்லேருந்து கொஞ்சம் அந்த மைண்ட் செட். வாட் யூ செட் இஸ் தி ரைட் வேர்ட். இட்ஸ் லிட்டில் லூஸ். It's very fluid, sir. It's very fluid. Even Rahman's music is also very fluid. Yeah. You notice. You don't even know. Yeah, I'm not comparing. I'm just saying the style. Totally understand, sir. It's very fluid, sir. It's very fluid. That's fluidity what is works for them. Yeah. And I think Raja's music is like exactly measured, as you said. In fact, நான் வந்து ஒரு வாட்டி இது கேட்கும்போது that மைக்கேல் மதன காமராஜன் பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் I distinctly remember பயங்கர like distinct memory. I was walking somewhere in T Nagar and I had a Walkman or like, you know. Yeah, I know what you're talking about. The Walkman, the Sony Walkman. Walkman, right? And the interludes, நான் ரீவைண்ட் பண்ணி 1 2 3 4 5 6 கவுண்ட் பண்ணி நிறுத்தி நான் கரெக்டாக I will know where it begins. In the sense that both the interludes I think are exactly the same time. Okay. I thought that was magical. I don't know if I'm remembering the right song, but definitely a Michael Madana Kamarajan song. Okay. So I was like, அந்த tightness ஓட ஒருத்தர் மியூசிக் போடுறாருன்னா அப்படி ஒரு like it's so like, you know, like tight anyway. So and to kind of get into this looseness of the other fluidity is a better word actually. So where the tune kind of மாறி எங்கேயோ போயிட்டு எங்கேயோ loose, even the instrumentations are loose, but somehow transports you to somewhere. உங்களை ரொம்ப மியூசிக்கலாக பாதிச்ச, I just want to hear some few songs like that you think are, நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா இந்த சில பாடல்கள்னால. Of course there are hundreds of songs, but top of your mind. Top of mind, lot of early Rahman, sir. Okay. And especially my first thing is Ilayaraja's Tiruvasagam changed me. And some of the songs of Yanni, sir. Yanni is one of the main big inspirations for me. Because of him, I started playing the piano. Okay. So some of the pieces. That is self-taught. So, no, I'm a proper learned musician, right? So then, where I started playing music, where I felt like cinema music mattum vasikka kudadu. So I realized like I'm not going to play cine songs. Cinema songs is for like fun. You would play it for the band, but to go more deeper into music and, you know, explore various genres, you should like go out of it. But that's where I got introduced to Yanni in my younger age. Because I started playing piano. The Acropolis oda oru concert first vandhu. Adha I still remember. I was blown away by that Santorini or, you know, waltz and all this one man stream and everything. Then I started playing with a lot of musicians like big Karekodi Mani sir oda vaasirukken. So indha mari musicians oda vaasikum bodhu
கிளாசிக்கல் மியூசிக்கோட டெப்த் போக ஆரம்பிச்சிச்சு. ஐ ஸ்டார்டட் லிசனிங் டு லாட் ஆஃப் TNS அண்ட் Volati, வெங்கடேஸ்வரலு and a lot of the legends நீங்க music. சொல்ற நேம்ஸ்லாம் கொஞ்சம் அன்யூஷுவலா இருக்கு. Volati எல்லாம் கொஞ்சம் So not Volati very not famous sir. no as in he's famous but not like the others Yes, of that sir, time. but எனக்கு சில மியூசிக்ல சில மியூசிஷியன்ஸ் என்ன பயங்கரமா மூவ் பண்ணிருக்காங்க கிளாசிக்கல் ஸ்பேஸ்ல. ஆனால் அப்போ தான் எனக்கு அந்த பியூர் மியூசிக்கோட ஒரு the way it purifies, because whenever nothing works out for me, I go back to tampura. I just like play the plain tampura and just sit for minutes and hours, sir, because it cleanses me a lot, especially classical music. And then I listen to இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்க it opened a lot of things for me. Even now I feel like I'm little away from the basic. I think it's the better way to go back is to basics and listen to a lot of classic stuff. I listen to Paul Mario and some Victor Wood and some Richard Bonas, all the classical stuff. And I feel like that kind of music and that kind of live scene is also right now missing, sir. Probably Shakti, of course. Shakti is one of my biggest inspirations. And so speaking of Shakti, film music ஒரு fusion தான் இல்ல, because இங்க இந்த கொஞ்சம் அங்க இந்த கொஞ்சம் ஒரு classical phrase ஒரு something it's a mix. Definitely. How do you define fusion? So fusion is like you keep the roots as it is, and fabricate it with all the modern stuff, whatever you want to fuse in, but still the roots be the roots. Okay, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சினிமா சாங் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? நீங்க பண்ணதா இருக்கலாம், வேற யாராவது பண்ணதா இருக்கலாம். So I think Rahman sir has a perfect blend of fusion music. I feel like which song? a lot of songs. Just for Bombay Dreams, for example. Okay, it's a proper fusion, sir. Like Bombay Dreams album, the since it got released as one on of the Broadway one of the big proper, it has everything, sir. Okay. The time which he was in, the mindset he was in, I think that album has a lot of elements, and some of Raja's as how to name it. So nothing but wind. Right. Especially the composer's breath, that whole spree of 15 minutes of the songs, of the whole the piece. No, it's mind blowing, sir. Like அதெல்லாம் கேட்கும்போது இந்த கிரக பேதம் பண்ணுறது, ஸ்ருதி பேதம் பண்ணுறது, எப்படி அவர் எவ்வளோ அழகாக அதை மாஸ்டர் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் the Western music. And that shows that's a proper fusion, sir. What Raja said, it does like jazz, some of his jazz stuff, like Va Va Pakkamba, some of the chords, the chordings over there, and it's incredible. ஸோ நீங்கள் மியூசிக் வந்து எப்போ பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிங்க? தட் இஸ் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு பாட்டு கேட்டால் அது ஒரு பாட்டாக கேட்பாங்க. எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு. த ரெஸ்ட் ஆஃப் இட் இஸ் கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாட்சிங் அ மூவி, யூஆர் அ ஃபிலிம் டைரக்டர், ஆஃப்டர் அ பாயிண்ட் என்னதான் வந்து அது கதையோட்டமாக நீங்கள் போனாலும் யூல் ஸ்டார்ட் நோட்டிசிங் ஷார்ட் டிவிஷன்ஸ், யூல் ஸ்டார்ட் நோட்டிசிங் இங்கே கேமரா வச்சுருக்காங்க, தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஷாட், அந்த மாதிரி லைக் அந்த பிரித்து பார்க்குறது. தட் இஸ் 2 லேயரில் பார்க்க ஆரம்பிக்கும்ல. ஒரு லேயரில் வந்து யூல் பி ஃபாலோயிங் த நரேட்டிவ், இன்னொரு லேயரில் ஆட்டோமேட்டிக்லி யூல் பி ஃபாலோயிங் what and all is the going slightly technical, because your mind is so attuned to that. Yes. அது எப்போ? So when I started playing in bands. அப்படியா? Which is roughly what age roughly? So like around 17-18 years. Okay. When I started playing through all the bands in Chennai, where you have your bass lines. அந்த டைம்ல தான் what you tend to do is like you write scores for all the notes separately. உங்களுக்கு நோட்டேஷன் தெரியுமா? Okay. So all the என்னென்னதுக்கு நோட்டேஷன், பேஸ் லைன் என்ன இருக்கு, கீபோர்ட் லைன்ஸ் என்ன இருக்கு, கவுண்டர் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கு, வாய்ஸ் போகுது, ஹார்மனிஸ் போகுது. So if you just like, it's almost like watching a picture, and after a point of time you start looking through pixels, sir. Like picture kulla pixels irukku. Yeah. The exact same thing, sir. So I think like I would just give the credits to all the musicians I played with in a lot of shows. So we tend to go and dig deep into, so for that you should have a very sharp and sensitive ears. Yeah. உள்ள போய் பண்றதா. Yeah, but actually நீங்க சொல்றது it seems now like actually that's a very obvious thing, because நீங்க ஒரு பேண்ட்ல ப்ளே பண்ணும்போது you know that நான் இந்த லைன் வாசிக்கிறேன், இவர் பேஸ் கிட்டார்ல இந்த கவுண்டர் பாயிண்ட் கொடுக்க போறாரு, like because you're rehearsing so much la. So automatically you're splitting everything. Naturally your ears will be tuned to it. After that எது கேட்டாலும் உங்களுக்கு தனித்தனியாக கேட்டோம் சார். திரும்பி இருந்தால் கூட யூ கேன் ரைட் நோட்டேஷன். ஸோ இப்போ அது கொஞ்சம் இதுவாக இருக்கா? தட் இஸ் ஐயோ நம்மளால ஒரு பாட்டை ஒரு ஹோல்சமாக கேட்க முடியலையே அப்படின்னு ஒரு ஸ்லைட் டெஃபினெட்லி இருக்குது சார். இப்போ பிகாஸ் ஆஃப் த சவுண்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் சம்டைம்ஸ் வந்து இப்போவுமே நம்ம எல்லாருமே என்ன கேட்குறோம் சார், நம்ம பழைய பாடல் தான் ஆக்சுவலி கேட்டுருக்கோம். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா all the 90s and 2000 stuff is trending. In fact, I came here by an Uber
and he was playing all 90s Yuvan songs. Yeah. And I was like, என்ன நீங்க பயங்கர யுவன் ஃபேனான்னு கேட்டேன். அவர் வந்து இல்ல எஃப்எம்ல இன்னைக்கு ப்ளே பண்றாங்க. I don't know what to do. இன்னைக்கு ஏதாவது I don't know some particular day தெரியல. But yeah, okay. So 90s song trending அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இல்ல சார், அப்போ இப்போ எல்லாமே இப்போ everything is returning back to the vintage things, even styles, fashion, music is also kind of, it's like turning back again. So it's, I think everything has to be a circle is what I feel. Okay. So it's turning back. A lot of people, a lot of Devas becoming a big hit right now. Yuvan is becoming a big hit. Harris concerts, Vijay Antony's. So all the 2000s nostalgia is coming back because people are kind of hearing it. Maybe for some party songs or whatever it is. Right now it's nalla irukku, but when they go to thing, I have taken a lot of people's playlists and seen எல்லாமே பயங்கரமான சாங்ஸ் இருக்கு சார். All the 90s Yuvan, 2000s It's Yuvan. coming back. Yes, it's coming back definitely. I think people want clean music, clean ears. They of course there's a side of people where they want to party, but at the same time they want clean sounds, sir. That's what I think everybody should try. எனக்கு ஆக்சுவலி நீங்கள் ஹாரிஸ்னு சொன்னோன்னே ஐ ரிமெம்பர் ஒன் திங் பிகாஸ் வாரணமாயிரம் ஒன் ஆஃப் ஹிஸ் மோஸ்ட் பாப்புலர் ஆல்பம்ஸில் அது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாட்டு நீங்கள் அஞ்சலில் கூட சொன்னீங்க. அண்ட் வென் ஐ லிசன் டு தட் ஆல்பம் ended up like என்னோட ஃபேவரட் சாங் வந்து அனல் மேலே பண்ணி சொல்லி தட் ஆஃப் ஆல் த சாங்ஸ் ரைட். அண்ட் ஐ ஆஸ்க் மெனி பீப்புள் அண்ட் they'll say other songs like kind of thing, but what's your favorite song? அனல் மேலே பண்ணி சொல்லி சார். Right? Yeah, why? Tell me why. Sir, the moment I hear that, it just ஏதோ ஒன்று பண்ணும் சார் that song. that tune ஒரு சின்ன ஒரு சோகம் இருக்கும் அந்த டியூனில். ரொம்ப டீப் டவுனாக ஒரு லேயர்டாக ஒரு சோகம் இருக்கும். ஏதோ இட் ஜஸ்ட் டேக்ஸ் பேக்ஸ் டு யூ சம் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ராவலில் சம் கைண்ட் ஆஃப் லாட் ஆஃப் கலர்ஸ் வில் ஃபால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த பாட்டு. எக்ஸாக்ட்லி சார். அது ஒரு பியூட்டியான சாங், ரொம்ப சிம்பிளான சாங், பட் சச் பவர்ஃபுல் டியூன்ஸ் ஆக்சுவலி. ஆக்சுவலி அதுவும் 4/4 தான். பட் அந்த ஒரு டக்குன்னு ஏதாவது ஒரு ஐ டோன்ட் நோ வாட் தட் இஸ் இட் an electronic thing-ஆ இல்ல ஒரு லைக் டோலக் சார். டோலக் something like that, but it's a tap, it's not it's not a playing, it's not a playing, it's a snare of the maybe side stick of something like that. Yeah. So adu வந்து with her voice and the lyrics, it's just like ஒரு மாதிரி it just takes me somewhere every single time. And எனக்கு கூட இந்த I like that ஒரு மாதிரி ரொம்ப soothing, calming so music. That songs calms you a lot with the it's like I just feel very calm when that song happens. And like it's not that I don't like hyper energy songs அந்த மாதிரி இல்ல. Okay. But that's a special that's my favorite song in the album as well. Yeah. So but when you said that காதலன் வந்து is something that அந்த முக்காலா song அது வந்து that's your earliest memory of listening to a song la. What is, do you remember at what age you were when you said இதுதான் என்னோட ப்ரொஃபஷன், ஆர் somebody said that like இந்த பையன் மியூசிஷியன் ஆக போகிறான்? Sir, my mother, sir. I would just give my credit to my mother because when I was very, very small, I think when I was my first standard, she somehow felt like my career would be in music. Somehow she saw that me being a musician. She's the one somehow insisted my dad at that kind of time, somehow put him to in a music class or something. அவங்கள கேட்டிங்களா what made you think in the மாதிரி? அது she has a lot of, she sees, or I don't know, she has that vision of instinct. மதர்ஸ் இன்ஸ்டிங்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் சார். அவங்களுக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் இருந்திருக்கு சார். சின்ன வயசுலேயே வந்து இவனை எப்படியாவது பாட வைக்கணுன்ட்டு. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் ஐ ஸ்டார்டட் பிளேயிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஐ எம் மோர் லைக் a destiny person, sir. I don't force things or something, but because of my mother's energy, mother's blessings and my father's blessings, they sacrificed a lot of things for me right from my childhood and right now I'm here, sir. So first standardல your destiny was written? I think so because, you know, sir, I still remember an article that came in Indian Express of this is the first standard boy who says he wants to become a music director. I still remember that thing. Oh, yo. Yeah, that's because I played in a competition or something. I just like sang and won the first prize or something. That's where everything started, sir. You know, உங்களை பற்றி நியூஸ் actually there's not much news on the internet. Yes, sir. I'm kind of away from social media. தேடி பார்த்தாலும் like யாரா இவரு, ஏதாவது வந்து like there's nothing, like very little. ஏதோ சைந்தவியோட இது பண்ணாரு, அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணாரு, little things, அப்புறம் லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். இதை தவிர நிவாஸ்கே பிரசன்னா யாருங்கிறது ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. You like it that way? I like it that way, sir, because I'm myself, sir. Because I like to be myself and thing. சார் அதுக்காக வந்து நியூஸ் இல்லாமல் இருக்கு அந்த இதுவும் இல்லை சார். இட்ஸ் லைக் இவ்வளோ நாளைக்கு அப்படி தான் நடந்திருக்கு சார். பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கமிங் as well. So now you're going to be all
மாதம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு அப்படிலாம் இல்லை சார், அப்படி இல்லை சார். பிகாஸ் say your interview, I love watching your interviews. Thank and you. the kind of questions you are very sensible. I always wanted to do an interview with you, and like, why not, sir? Like, I would love to do. So that's why it happens, sir. Maybe if I feel right about it, I'll do it. இல்லை பட் இது வந்து தாய் கிழவி படம் வருது இப்போ, அதுக்கு வந்து we are doing this interview இல்லை. What I'm trying to say is, like, do you think that, let's say தாய் கிழவி இப்போ February வருது, அடுத்த படம் வந்து for whatever reason, let's say you work on 3 films, but ஆனால் 3மே வந்து early 2027 தான் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் ஒர்க் போயிட்டே இருக்கு. பட் ஃபார் சம் ரீசன் அந்த 3 படம், ஸோ யூ மீன் யூ ஹேவ் அ லாங் கேப். வில் யூ ஃபீல் த நீட் டு சே சரி 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஜஸ்ட் எட்டி பார்த்துட்டு ஒரு ஹலோ சொல்லலாம், ஹலோ வேர்ல்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஹலோ வேர்ல்டு அந்த மாதிரி சொல்லலாம்? No sir, no sir. Why not? No sir, no sir. எதுக்கு சார்? நான் ஐ திங்க் இந்த ஒர்க் பண்ணும்போது வந்தா போதும் சார். இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். people forget everything like instantly sir. அதுக்கு தான் சொல்கிறேன். That's okay sir. That's absolutely okay sir. Because you can't keep doing it for, just to show yourself. I feel like I'm good sir. I don't know how to explain it sir. Genuinely I'm myself. You're in a good space. Very great space sir. Like you're not இந்த இதெல்லாம் கிடையாது, ஐயோ லைக் இவர் இவ்வளோ விசிபிளாக இருக்காங்களே, அவங்க பாட்டு இவ்வளோ வியூஸ் தாண்டிச்சு, that it doesn't affect you, right? No sir. Okay. How does that, நீங்கள் நேச்சுரலாகவே ஒரு காம் அண்ட் பேலன்ஸ்ட் பர்சனா இல்லை இந்த நிலைமை வரத்துக்கு ஒரு did you take some effort? A lot of effort sir. Lot of time, lot of. So ஆரம்பத்தில் you were like comparing yourself with others and all that? Definitely இருக்கும் சார், இல்லாமல் இருக்காது சார். ஏன்னா எப்போ ஒருனா ஆரம்பத்தில் you start something very pure சார். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து திஸ் காம்படிஷன், நீங்கள் உள்ளே போவீங்க, செலிப்ரிட்டி ஷோஸ் போவீங்க, அப்போ யூ டென் டு ஜஸ்ட் லூஸ் அண்ட் டாக் திங்ஸ். அப்படி இருக்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் சம் கைண்ட் ஆஃப் உங்களை விட்டு அந்த ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு வகையில் விலகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கீப் மை செல்ஃப் இன் அ வெரி குட் ஸ்பேஸ், நாட் கெட் கிளட்டர்ட் பை எனி திங் சார். இவ்வளோ தான் சார். பிகாஸ் sometimes I don't believe myself. Because believe myself in the sense, not in a wrong way. Let me just like be sane in my space is what I'm saying. Believe na purila. Like believe in the sense like na nariya விஷயத்துக்கு கொண்டு போய் I just don't want to involve myself in a lot of things. Okay. I don't want to keep my mind with நariya events ko nariya விஷயங்களுக்கு. But உங்களை கூப்பிட்டு இருக்காங்க, கூப்பிடுவாங்க like chief guest ஆவாங்க, all those things. போக மாட்டேன் சார். Okay. Very few spaces if I feel genuinely ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேவை நான் கண்டிப்பாக போவேன். பட் சும்மா போகிறனால என்ன யூஸ் எனக்கு தெரியல சார். ஓகே, யூஸ்னா அப்படி பார்த்தா யூஸ்ன்ற தாண்டி சார் இதனால என்ன ஆம் ஐ ஃபீலிங் குட் அபவுட் இட் ஆர் எது எனக்கு அதனால என்னன்னு புரியல சார். பிகாஸ் ஐ மேட் ஷூர் தட் ஓகே லெட் மீ no I'm getting what you're saying, like I'm making it very simple sir. I'm just trying to give you another point of view. Okay sir. இல்லைனா எனக்கு என்னன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு I just want to make my life very simple. Let it be like, see, take Arjit Singh sir. I really like him. The way he lives somewhere in Bengal. Yeah. He's keeping himself very grounded. So I like that kind of a life. இப்போ film லந்து இது I don't know, maybe some calling going to for retire. him. Yeah. So I feel like keep it very simple and don't clutter it too much with too many things is what my whole philosophy is. So the only thing in your life na music. I do sir. I wake up, I do my cooking, I do my work. I just keep myself do work. Sometime I want to try something away from music also, because I don't see myself Paragliding, I don't know sir. Yeah, something music தாண்டி வேறு ஏதோ ஒரு பண்ணணுன்றது டெஃபினெட்லி இருக்குது சார். I don't see myself doing music sitting in in front of the wall 24/7. Some change of things also can give me some kind of a vision so that I can come back. So you once said, அது என்ன படத்துக்கு ஞாபகம் இல்லை, பட் இது ரொம்ப நாள் முன்னாடி, I think it must be one of Venkat Prabhu's films. அவங்கெல்லாம் பாலி போயிட்டு they had a composing session. இந்த மாதிரி நிறைய பேர் they go to a different place so that the energy is different. Yes sir, the place changes a lot of things. The landscape. So அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களா? A lot of things. So I just go take my laptop, I just go sit somewhere. Like what? Like travel sir. Anyway, I've been to the inge penna sir. Like recently also I went to Kerala. I went a lot of places. I just been to Thailand also went, and I went to the US. So sometimes you travel. அங்கே ஏதோ யூ டோன்ட் ஈவன் நோ வாட் எந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு எது ஸ்ட்ரைக் ஆகி எப்படி வரும். ஐ வென்ட் டு ரிஷிகேஷ் ஆல்சோ. ஐ வாஸ் தேர் ஃபார் லைக் 20 days recently. So it's kind of good sir. So அங்கே போனால் your like tell me from a musician's point of view, because like I'm listening it from an abstract point of view like what opens up, like நீங்கள் போய் ரிஷிகேஷில் இருக்கீங்க. I'm not talking about spiritual அந்த மாதிரி போகல, பட் just the change of scene சொல்கிறேன். சேஞ்ச் ஆஃப் சீனை நிறைய மாற்றும் சார். ஸோ நீங்கள் போய் அங்கே உட்காந்துக்கிறீங்க, you're just like your mind opens up.
டெஃபினெட்லி Okay. டெஃபினெட்லி சார். ஒன்றுமே இல்லை சார். இங்கேருந்து நீங்கள் ஹைதராபாத் போனாலே லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இங்கேருந்து ஒரு லைக் யூ கோ சம்வேர் ஒரு 40 kilometers தள்ளி போனாலே யுவர் மைண்ட் இஸ் லைக் யூனோ டேக் Namuthukumar. I have worked with him. Whenever I work with him on a song, he goes on a drive. அவர் டிரைவர்கிட்ட சொல்லிட்டு ஹைவேஸ் ஏதோ ஒரு ஹைவேஸ் ஜஸ்ட் லெட்ஸ் டூ திஸ் டுடே நிவாஸ் வில் டூ திஸ் ஆந்திரா ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நிமிஷம். எவ்ரி டைம் யூ ஒர்க் வித் நாமுத்துக்குமார் பாட்டுக்கு தட் இஸ் மெட்டுக்கு அவர் வந்து லிரிக்ஸ் எழுதுறப்போ நீங்க கார்ல இருந்திருக்கீங்க? கார்ல தான் சார் இருந்திருக்கேன். ஓகே. கார்லனா என்னன்னா சார், நிவாஸ் இன்னைக்கு நம்ம இங்கே போகலான்னு சொல்லிட்டு அவரோட இன்னோவா அவருடைய டிரைவர் கிட்டத்தட்ட ஒரு 2 hours டிரைவ் சார். டிரைவர் எழுதுவார் சார். அவுட்ஸ்டாண்டிங் சார். என்னால் அது மறக்கவே முடியாது சார். It just like this, it will be like flowing, sir. I can't even explain. It just like silently sit next to him. Just he writes, sir. Writes. He likes that moving, you know, seeing that road moving, empty roads, like slow car move ஆகுது. And அங்கே போய் நின்று அந்த இடத்துல somewhere we'll stop at some place, we'll eat and we'll come back again. So this is the process, sir. Namuthukumar. It's very interesting because that's why I understood like place changes a lot of things. Mind எவ்வளோ மாறுது. He said, Nivas, I write like this. Sometimes a room குள்ளே எழுதுவேன். Sometimes mostly I travel and write is what he says. Yeah. So music also sometimes நீங்கள் ஒரு பஸ்ஸில் உட்காந்துட்டு ரோடோரமாக அந்த மூவ் ஆகிறது அந்த இதை பார்க்குறதுக்கே இட் வில் மூவ் மெடிடேட்டிவ் ஃபார் யூ சார். கீப்ஸ் யுவர் மைண்ட் சோபர். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். இட் ஒர்க்ஸ் அ லாட் ஃபார் மீ சார். பஸ்ஸில் நிறையா ஒர்க் ஆகும். ஒரு புது இடத்துல போய் ஒர்க்கும்போது ஒர்க்கும். ஸோ இது மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு இது இருக்குது சார். சம்டைம்ஸ் எனக்கு எதுவுமே வராமலாம் இருந்திருக்கு சார். கம்போசிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு வாரம் கிளம்பி போய் எதுவுமே வராமல் சும்மா திரும்பி வந்த டைமும் இருக்குது. ஸோ யூ நெவர் நோ சார். You never know. Actually, எனக்கு I've had similar experiences, but I wanted to hear from your viewpoint. Very what it's very random சார். ஒன்றுமே வராது சம்டைம்ஸ் சார். ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் வந்து they booked கொடைக்கானல் எனக்கு புக் பண்ணி கொடுத்தாங்க. நிவாஸ் கம்போஸ் பண்ணிட்டு வந்துருங்க. நானும் 5 days உட்காந்துருக்கேன். டெய்லி ஐம் ஈட்டிங், ஸ்லீப்பிங், ஐம் வேக்கிங் அப், sitting in front of friend, nothing came out, sir. They got really upset. Then after that I said like I'm not going to composing anywhere. I'm not going to just do this. So let me figure out things. Actually, Ram Gopal Verma has a very funny story. அந்த ஹாய் ராமா பாட்டு ரங்கீலால அது வந்து அது கம்போஸ் பண்ணும்போது அப்பேரண்ட்லி கோவாலே எங்கேயோ ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 நாளைக்கு அப்புறம் ரஹ்மான் திரும்பி வந்துட்டானா பாட்டே இல்லையா. அங்கே பார்த்தா இஸ் ஜஸ்ட் வாட்சிங் டிவி ஆர் சம்திங் லைக் தட். சம்திங் ஐ டோன்ட் ரிகால் த எக்ஸாக்ட் ஸ்டோரி பட் சம்திங் லைக் திஸ். பட் அப்புறம் வந்த உடனே ஹி சென்ட் திஸ் அண்ட் அப்படிதான் சார் நடக்கும். ஏன்னா இதனால எனக்கு ஐ பீன் வெரி கில்ட். ஓகே யூ ஆர் வி வேஸ்டிங் த மணி ஆஃப் ப்ரொடக்ஷன் பிகாஸ் தே ஹவ் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மணி ஃபார் யூ அண்ட் ஜஸ்ட் லைக் புக் யூ ஆல் தீஸ் பிளேசஸ். Then I realized like one day the same production company came. Okay, we'll book room. What I did was like I got so anxious. I finished the song before I went to that place. இது எந்த படம்? They like அது வேணாம் சார். ஸோ இந்த மாதிரி நடந்ததெல்லாம் உண்டு சார். பட் அதுலேருந்தே ஐ டோன்ட் டூ தட் சார். லைக் மேக் ஷுர் தட் எனிவே யூ சிட் சம். இல்லை பட் யூ ஆர் சேயிங் தட் என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எங்கேயாவது அனுப்பிச்சா என்னால் முடியாது. பட் நானாக போனேன்னா கரெக்ட். எக்ஸாக்ட்லி சார். ஃபோர்ஸ்ஃபுல்லாக இதுதான் இன்றைக்கி நம்ம இத்தனை பாட்டு இந்த டைமுக்குள்ளே வரணும்னா சம்டைம்ஸ் வரும் சார். சம்டைம்ஸ் மோஸ்ட்லி வரவே வராது சார். So it's like keeping yourself free and without no obligations you go sit and something will come. Have you talked to geniuses like Ilayaraja or like just to get like அவங்க மைண்ட் ஸ்பேஸ் or just ask questions அந்த மாதிரி anybody like other musicians? இல்லை சார், நான் பெருசாக பேசினது. Do you think that's useful at all? இல்லை சார். ஓகே, அப்படிலாம் இல்லை சார். ஏன்னா வந்து சார் அவங்க மியூசிக்கே போதும் சார். அவங்களுடைய மைண்டையும் அவங்களுடைய மைண்ட் ஸ்பேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரைட் is what I feel, sir. அது போய் உட்காந்து பேசும்போது definitely you will get lot of valuable inputs, but I never felt like had that need to go and meet, but I would love to do that as well. இல்லை நான் ஒரு ஃபேன் ஆர்ட் சொல்லலை, as a general chat between two people in the same profession சொல்கிறேன். அந்த மாதிரி டெஃபினெட்லி இருக்கும் சார். டெஃபினெட்லி இருக்கும் சார். பட் ஆனால் என்னென்னா அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு அவங்க இருந்தால் டெஃபினெட்லி I would love to do. Okay, yeah, but you've not done that. I have not. Like and you don't, it's not like a like அதை பண்ணணும்னு ஒரு it would be, it's more like a அது நடந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி. Yes, லைக் நடக்கணும் அந்த மாதிரி இல்லை. But mostly I used to have a lot of conversations with people other than the music field, sir. Okay. Like I like having conversations. Like for example? I met a scientist. He works for the ISRO. அவருடைய நிறைய விஷயங்கள் நான் பேசும்போது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது. I like to learn different thought process. I like sportsmen's, athletes' thought process, the mindset they have.
அண்ட் இந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் பீப்புளோடு எனக்கு பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், லாட் ஆஃப் மை பீப்புள், லாட் ஆஃப் மை சீனியர், ஐ ஹவ் லாட் ஆஃப் old friends, like 65-year friends. So I get to sit with them, have some chat or something. It just like, you know, purifies a lot of things in me, sir. Yeah, actually, the same thing. I think there's a theory that says that a lot of people stagnate because அவங்களுக்கு வந்து அவங்க ஏஜ் குரூப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆர் பேசுகிறதுக்கு யாராவது வேணும்னா அவங்க ஏஜ் குரூப்பில் தான் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி எல்லாருமே அதே ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிறதுனால they talk about the same things. Yes, sir. Whereas if you talk to somebody much younger than you, Yeah. or much older than you, Yes, sir. then you have a... Sir, that's even the Gen Z kids or 18-year-old, 19-year-old kids, we have a lot of interns here, sir. Their thought process is absolutely different, sir. I like to ரொம்ப ஜாலியாக இருக்கும் சார் அவங்க கூட பேசுகிறதுக்கு. Everything for them is very casual and everything is momentary. They are in the moment, sir. Sometimes we carry our past, we carry a lot of baggages from things. They don't have that, sir. They're very simple and straightforward, absolutely honest, sir. And even with old people, they're very innocent. Like it's very nice. No, what I really like about that is அவங்க வந்து ஓவரா இந்த ஃபேக் ரெஸ்பெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. Why no, sir? That's very refreshing. Outstanding, sir. Like இந்த சார் இது அதெல்லாம் like you know, they just don't believe in that yes, fakeness. like hey, that's all, sir. I really like it. I like it. Yeah. So it's kind of, you know, it's good. You know, the very how is this song? I'm so sorry, it's not nice அப்படின்றாங்க சார். That's what we want, no, sir. We want, like, you know, it's very genuine response. பட் நான் இந்த கொஸ்டின் ரீசெண்டாக ராஜமுருகன் கிட்ட கேட்டேன். பட் அது ஒரு ஸ்பேஸா நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ஐ வாண்ட் அந்த தாமரத்தை தாண்டி போகணும் என் மியூசிக் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏஜ் வைஸும் டியூ லுக் அட் இட் லைக் ஜென்சிலேருந்து லைக் இந்த 6லிருந்து 60 வரைன்னு சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் சம்திங் யூ... எஸ் சார், டெஃபினெட்லி சார். இப்போ என்னோட மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்சி கிட்ஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது சார். They listen to a lot of Anirudhs and a lot of Sai Abhyankars. They listen to a lot of hip hop Tamil music. Because maybe எனக்கு அந்த மாதிரி செட்டப் இன்னும் வரலையா என்னன்னு தெரியல. Some of the music... But you are also அதே ஏஜ் குரூப் தானே? Yes, sir, definitely அதே ஏஜ் குரூப் தான் சார். And what I'm asking is like, if I take my songs, என்னோட ஏஜ் என்னுடைய சாங்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா எத்தனை பேர் கேட்குறாங்கன்னா, lot of Gen Z kids aren't... நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்... இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? லைக் அஸ் இன் லைக் ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி ஆப்ஸ்? ஸ்பாட்டிஃபைல சார் நான் நிறைய காலேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் போவேன் சார். அந்த மாதிரி. ஓகே. என்னோட பாட்டு ஒரு 3 பாட்டு பாடுவேன் சார். அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதிலே தெரிஞ்சிடும் சார். ஆக்சுவலி சில பாட்டுலாம் கேட்கும்போது லாட் ஆஃப் திஸ் கப்புள்ஸ் என்ஜாய், லாட் ஆஃப் லவ் சாங்ஸ். என்னோடது மோஸ்ட் ஆஃப் தம் லவ் சாங்ஸ் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சார். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெஃப்ரெஷிங் டு நோ தட் வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் லிசன் டு யுவர் சாங்ஸ் அண்ட் ஹவு டு ஜஸ்ட் டச் எவ்ரிபடி இஸ் வாட் ஆஸ் அ மியூசிஷியன் டூயிங் ஃபார் ஃபில்ம் மியூசிக் இஸ் வாட் இஸ் யுவர் மோஸ்ட் Gen Z song? நான் ராஜா, that song சார். கொஞ்சம் பாடுங்க. நான் ராஜா எங்கேயும் நான் ராஜா, தொட்டா தீப்பொறி தாண்டா, துட்டா எரிமலை தாண்டா, நொடியில் இடிப்பேண்டா, வாடா ஹே மாமா, you wanna hate me, hey mama. So you know these kind of lines, you know, so they really like. And but it's a very catchy song. So it's a catchy song, yeah. though, sir. And the way why it worked and some of the songs. And but recently there's one song called this Bison album is like people are listening to a lot of songs, so it's kind of good, sir. Yeah, you like it's not just couples and older people, but yeah, like, yeah. So அதனால வந்து ஒரு ஆல்பமா நம்ம பண்ணும்போது நாளைக்கு எல்லாரும் கேட்குற மாதிரி அந்த ஆல்பம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றதும் ஒரு இருக்கு சார். ராஜா எங்கேயும் நான் ராஜா, நான் ராஜா, நான் ராஜா எப்போதும் நான் ராஜா, தொட்டா தீப்பொறி தாண்டா, சுட்டா எரிமலை தாண்டா, நொடியில் இடிப்பேண்டா, வாடா சுத்தும் பூமிய மாத்தி, சட்ட காலரை ஏத்தி, வந்தா சாத்தி போட்டா. Hey mama, you wanna hate me? 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 நான் ராஜா எங்கேயும் நான் ராஜா, நான் ராஜா, நான்
நான் ராஜா எப்போதும் நான் ராஜா. யூ செட் தட் அந்த 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 இன்னொரு கன்சிடரேஷனுக்காக கொஞ்சம் பீட்ஸு ஒரு லைக் அந்த அந்த யூனோ தட் அந்த பர்கஷன்லாம் போட்டிங்கன்னு. இப்போ ஜென்ஸினா இஸ் தேர் சம்திங் லைக் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒன்றும் கிடையாது? அந்த மாதிரி கிடையாது சார். ஜஸ்ட் லைக் யூஸ் சம் டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ், டிஃப்ரெண்ட் நியூ ஸ்டஃப். ஓகே, சோல்ஃபுல்லான மியூசிக்கை கரெக்டாக லைக் இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் அந்த மாதிரி. சார் எனக்கு இதை வந்து தியரட்டிக்கலாக அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட தெரியல சார். ஐ டோன்ட் திங்க் like that when it comes to music. Okay, I have to do this line at this point of time, keep a phrase here, okay, the chorus line comes here. You just go on a flow, sir. I just like record a 40-minute voice note of or a half an hour voice note of whatever I'm doing, sir. The half an hour voice note, I pick up the things that really works for me and I try to form as a song and make it interesting, sir. There's no kind of a set. So இப்போ வந்து if I give you a brief, then அந்த brief நீங்கள் உள்ள எடுத்துட்டு you just go into a flow state and say நான் வந்து I'm just going to keep playing on a piano for Exactly, like ஒரு half an hour, 1 hour, whatever it is, till I feel it. Yes, sir. அதுக்கப்புறம் வந்து you pick it. It's not like நேரவே you start composing the tune. Some songs I've finished songs in like 2 minutes. Okay. Some composition is just like it's just like a matter of 1/4 comes in, just like over. Some songs you just go into that mood. அது என்ன பாட்டு? Say எனக்கு for example I did this song called கொஞ்சம் பேசிட வேண்டாம். So the whole song like the whole process of the song is like just like 4 minutes, sir. That's all, like 3-4 minutes. We finished it off and it just came in one shot. We recorded update through voice. That is a blockbuster. Yeah, sir. Somehow it happens like that, sir. இப்போ சில பாடல்கள் அப்படி தான் சார். Just like one moment. இப்போ some songs, you know, if you take this Na Raja song, we just got the rhythm and we just like kept jamming. We just like tend to find some phrases and just like keep it together. That's how it works. So எனக்கு I'm a big lyrics fan. எனக்கு பாட்டோட அந்த மெலடியை தாண்டி அந்த லிரிக்ஸும் உட்காந்தா இட்ஸ் ஆக்சுவலி அ ட்ரீட். ஸோ அனல் மேலே பனித்துளி, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஐ லவ் இட் ஸோ மச் இஸ் பிகாஸ் த லிரிக்ஸ் ஆர் ஸோ பியூட்டிஃபுல். எந்த காற்றின் அளாவலில் மலர் இதழ்கள் விரிந்திருமோ, அது அந்த அந்த டியூனுக்கு அந்த வேர்ட்ஸ் ஃபிட் பண்ணுறது, ஐ வாஸ் லைக் வாவ், தட் தீஸ் ஆர் ரியலி அன்யூஷுவல் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் லிரிக்ஸ்? சார் லிரிக்ஸ் தான் சார். இல்லை உங்களுக்கு கேட்கல, ஆஸ் அ ஓகே உங்களுக்கும் சொல்லுங்கள், பட் ஃப்ரம் அ லார்ஜர் பாயிண்ட் ஆஃப் வியூ, லைக் ரேடியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுவும் சொல்லுங்கள். சார் லிரிக்ஸ் அஃப்கோர்ஸ் சார் பேசிக்ஸ். இப்போ எல்லாமே ஃப்ரீக்வன்சிஸ் தான் இல்லையா சார்? ஒரு சின்ன சத்தமே ஒரு ஃப்ரீக்வன்சி, லிரிக்ஸ் கூட ஃப்ரீக்வன்சி தான் சார். சில வார்த்தைகள் வந்து ஏதோ தெரியாத வார்த்தைகள்லாம் நம்ம வந்து ஸ்பானிஷ் சாங்ஸ் கேட்குறோம். இப்போது கங்னம் ஸ்டைல் யாருக்குமே அது தெரியாது சார், பட் ஏதோ அந்த வார்த்தையில் ஏதோ ஒரு இட்ஸ் டச்சஸ் யூ இன் சம் வாதி அதர். இட்ஸ் லைக் அ ஜிப்ரிஷ் மாதிரி தான் நமக்கு கேட்குது, ஒரு கொரியன் வார்த்தை. பட் அந்த மாதிரி இந்த வார்த்தைக்கு ஒரு சவுண்ட் இருக்குது, அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி லிரிக் எழுதுறதுன்றதை வந்து சில பேர் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அந்த சவுண்டிங் நாங்கள் ஆஸ் கிரியேட்டர்ஸ், லிரிசிஸ்ட்க்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா சவுண்டிங் எங்களுக்கு செட் ஆகலை. அவங்க ரொம்ப அழகாக எழுதிட்டு வருவாங்க சார். கவிதையாக ஓமையாக பயங்கரமாக இருக்கும், மெட்டஃபராக பயங்கரமாக இருக்கும் சார். சார் நான் எவ்வளோ யோசிச்சு எழுதிட்டு இருக்கேன், என்ன சார் வேணான்னு சொல்கிறீங்க? இல்லைங்க எனக்கு சவுண்டிங்கே ஏதோ செட் ஆகலை, அந்த கோர்வையாக வரலை அப்படின்றத நாங்கள் சொல்ல வருவோம். ஸோ லிரிக்ஸ் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் மியூசிக் எங்களுக்கு வந்து லிரிக்ஸாக கேட்காது சார். அது வந்து அந்த சாங்கில் இருக்க ஒரு ட்ரம் ஒரு இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்டிங்கை கேட்குறதுக்கு ஒரு இன் சவுண்ட் வருதா, எக்ஸாக்ட்லி சவுண்ட் வருதா, அது வந்து அந்த ரெட்டை கிழவின்னு சொல்லுவாங்க, அந்த ரெட்டை கிழவிக்கு சரியாக இருக்குதா, அதை தாண்டி வந்து அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, however you want to do. எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக அந்த வேர்டு முடியணும், கட்டாக முடியும் எனக்கு. I want that to be very sharp and you know very crisp and it has to cut through it அப்படின்றத we explain it to the lyricist. Then they come up with it and you bring whatever you know poetic stuff, whatever you know உங்களுடைய வறுமை, உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி கொண்டு வந்து. பட் எனக்கு இந்த பேஸ் சவுண்ட் இருக்கணும், தட்ஸ் ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட். ஐ நோ, பட் நீங்கள் இது பாட்டுக்கு மெட்டு போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன் சார், நிறைய போட்டிருக்கேன் சார். இப்போது தாய் கிழவியில் வந்த பாட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சாங் வந்திருக்கு சார். ஃபஸ்ட்டு மூக்கு மேலே குத்தி வச்ச தோடு ரெண்டு மம்பட்டி, அந்த மம்பட்டி அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதை வச்சு அந்த சாங்கை முடிச்சிட்டோம் சார். தண்டட்டி மம்பட்டி, முக்கு மேலே குத்தி வச்ச தோடு ரெண்டும் மம்பட்டி. அது கேட்கும்போது இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா சில பாடல்கள் கேட்கும்போதே நம்ம டியூன் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படி டியூன் பண்ணது சில பாட்டு. இப்போது பைசனில் கூட சில பாட்டு, ஒரு பாட்டு வந்து லிரிக்கு தான் எழுதின பாட்டு சார். ஸோ இந்த மாதிரி
எந்த பாட்டு? சீனிக்கல்ன்ற சாங் சார். அந்த பாட்டு ஜஸ்ட் சார் வந்து அதான் அவர் வந்து சும்மா லிரிக்ஸ் வச்சுருந்தாரு, அதை பார்த்து அப்படியே பண்ணினது சார். ஸோ இப்படி தான் சார் எல்லாமே ஆரம்பிக்கும். ஸோ யூ நெவர் நோ ஹவு இட் ஸ்டார்ட் சார். சில பாட்டெலாம் கேட்கும்போது லைக் ஆக்சுவலி இது வந்து பாட்டுக்கு மெட்டு போட்டாங்களா இல்லை மெட்டுக்கு பாட்டு எழுதினாங்களான்னு ஒரு கன்ஃபியூஷன். பிகாஸ் ரெண்டுமே அவ்வளோ அழகாக ஃபிட் ஆகி ஃப்ளோ ஆகும். ஓகே. ஸோ இட்ஸ் லைக் தட்ஸ் வை மை கொஸ்டின் இஸ். பட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் லைக் யுவர் பாயிண்ட் அபவுட் ஜிபரிஷ், நம்மளுக்கு மொழி தெரியலனா தட் இஸ் டிஃப்ரெண்ட். பிகாஸ் புரியாது. அது வந்து நம்ம வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் லிஸ்னிங் டு தனானா சாங். அது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து அந்த டியூன் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டோனாலிட்டி ஆஃப் த வேர்ட்ஸ் அதுதான் வந்து இட் அஃபெக்ட்ஸ் அஸ். பட் மொழி தெரியும்னா தென் we begin, a brain also begins to work in terms of comprehending the lyrics. So அது வந்து கொஞ்சம் சில டைம்ஸ் அது பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்ட்ஸ் இல்லைன்னா இட் பிகம்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். இரிட்டேஷன் ஆகும் சார். ஒரு மாதிரி எல்லாமே ஆஃபாக இருக்கும் சார் ஆக்சுவலி. பாட்டு கேட்குறதுக்கே முடியாது. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கும். லைக் என்னடா அது இவ்வளோ அழகாக ஒரு டியூன் போட்டு இப்படி லிரிக்ஸ் எடுத்துருக்காங்களேன்னு கேடு. ஸோ மட்டும் புட்டி ஆன் த ஸ்பாட் அந்த மாதிரி ஒரு பாட்டு சொல்லு சார். சில சாங்ஸ் வந்து இப்போது யூ மீன் லைக் உங்களுக்கு சேராத சாங் கேட்குறீங்களா சார்? சார் வேண்டாம். லைக் என்னடா இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு நேரம் நோன்னு சொல்லாமல் அப்படின்ட்டு. I knew you wouldn't answer and I don't want you to answer. We'll have the conversation after, like after the cameras shuts off. So, but in the journey la, when you've had this, what ஒரு ரொம்ப பெரிய லேர்னிங்னா என்னன்னு சொல்லுவீங்க? Patience. Wow. Patience is the learning and being truthful to you, yourself and being truthful to your art. Okay, patience in terms of getting to a place or patience in terms of நம்மளுக்கு பாட்டு எப்போ வரும்னு தெரியாது, அதுக்கு பேஷண்ட்டாக இருக்கணும். பாட்டு எப்போ வரும்னு தெரியாது அது சொல்கிறீங்க. ஓகே. ஏன்னா சார் பாட்டு எப்போ இப்போ வாசிக்கும் போது வரலாம். பட் ஆனால் த ரைட் கார்ட் யூ ஸ்ட்ரைக் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அ கிவன் சிச்சுவேஷன் or for a song to work, you need a lot of patience. You can't be like anxious all the time when you compose something. You need to பொறுமையா go to the basics of it and sit within yourself and try to figure out what went wrong with the song. And you know, you have done a song and then you just like hear it after 2-3 days, something new will come. So that being in that kind of a, you know, mind space and you know that kind of a calmness, and இதுக்கு வந்து it takes a lot of mastery sir. It needs a lot of patience sir. அதுதான் நான் பேஷன்ஸ்னு சொல்ல வரேன். சம்டைம்ஸ் இட் கீப்ஸ் டெஸ்டிங் யூ ஆல்சோ சார். உடனே ஒரு ஸோ அந்த ஆர்ட்டுக்கு யூ வாண்ட் டு கிவ் யுவர் ஃபுல்லஸ்ட் டு இட் இஸ் வாட் ஐ ஃபீல் லைக் வாட் எவர் யூ டூ இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் பேஷன்ஸ் சார். இப்போது சப்போஸிங் ஒருத்தர் வந்துட்டு நிவாஸ் எனக்கு இன்றைக்கே பாட்டு வேணும் பிகாஸ் ஃபார் வாட் எவர் ரீசன் நாளைக்கு தான் சிங்கர் அவைலபிள், ஸோ இன்றைக்கே வந்து கம்போஸ் what do you do in that? I do it sir. Like supposing by the end of the day you are not truly happy, what do you do? சார் வேறு வழியில் இப்போ ஒன் டேயில் வேணால் பண்ணி கொடுத்துடலாம் சார். அதில் பிரச்சனையே கிடையாது சார். பட் வாட் எவர் தட் கம்ஸ் இன் ஒன் டே இஸ் த சாங். Is the song? Is the song. Okay. So if I'm not happy, I'll tell them I'm not happy, but I've done it. If you give me some time, it will happen also. So I don't know. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்டு உங்களுக்கு this is every composer has this because there will be songs that are not 100% அவங்களுக்கு பிடிச்சி வெளியே போன பாட்டாக இருக்காது. லைக் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு இருக்காது. சில இதில் வந்து they'll know that there are compromises and all that. ஸோ சப்போஸிங் அந்த மாதிரி ஒரு பாட்டு வெளியே போயிட்டு இட் டஸ் நாட் ஒர்க், யூ நோ தட் த சாங் ஹஸ் நாட் ஒர்க், பட் இட்ஸ் நாட் லைக் நீங்களே வந்து நீங்கள் 100% ஒர்க் போட்டுட்டு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு தென் இட் டசன்ட் ஒர்க். அட்லீஸ்ட் யூ வில் ஹேவ் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் நம்ம சைட்லேருந்து நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டோம், வெளியே போகல, மேபி நாளைக்கு பற்றிக்கும், நாளை லைக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வில் அக்செப்ட் இட், வாட் எவர் இட் இஸ், தட் இஸ் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல். பட் ஹவு டு யூ ஹேண்டில் த சிச்சுவேஷன் வேர் எனக்கு டைம் கொடுக்கல அதனால ஐ குட் நாட் டூ ஜஸ்டிஸ் டு அ சாங், இப்போ வெளியே போயும் அந்த சாங் பெருசாக போகல, தட் ஹவு டு யூ ஹேண்டில் தட்? அந்த மாதிரி நான் சிச்சுவேஷனில் டச் பண்ண நான் சந்திக்கிறேன். Oh, you've not had that. You're very lucky. Yes sir. I think I'm very quite clear in my head sir while I do whatever for film things. முன்ன பின்ன ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சார். பட் ஆனால் அவசரமாக எந்த ஒரு பாட்டையும் நான் வெளில அனுப்பவே மாட்டேன் சார். I will never do that sir. So I kind of I'm a little aware of the things that's happening around me. So அதுக்கேற்ற மாதிரி I just like blend myself with my creative freedom and everything sir. ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் வந்துட்டு இஃப் ஆக்சுவலி வி லுக் அட் எ ஃபில்மோகிராஃபி, இட்ஸ் நாட் அ வெரி லாங் ஃபில்மோகிராஃபி. நீங்கள் ஒரு 9-10 years இருந்தாலும் நம்பர் ஆஃப் ஃபில்ம்ஸுங்கிறது ஹேவ் பின் ரெலட்டிவ்லி வெரி லெஸ். இது வந்து நீங்கள் கான்ஷியஸாக பண்ண சாய்ஸ் தான்? கான்ஷியஸ் இல்லை, எனக்கு மைண்டில் தோணுதில் எது பெஸ்ட்டாக இன்றைக்கி எடுத்துக்க முடியுமா. ஐ டோன்ட் வாண்ட் டு ரஷ் மை செல்ஃப். ஓகே. ஸோ எனக்கு இதில் ஓகே உங்களோட பிகாஸ் யூ ஆல்சோ யூ ட்ராவல் வித் சம்மன் ஒன் டைரக்டர் ஃபார் 6 months சார். உங்களுக்கு அந்த சிங்க் இல்லைனா ரொம்ப கஷ்டம் சார். நான் சிங்காகவே வேலை பார்த்தாலும் முடியாது சார்.
you also, I spend a lot of time with my directors. I make sure that we just don't do work sometimes. We just like spend a lot of time. I think that's how it works for me, is what I feel, sir. இல்லை இப்போ தாய்க்கு எடுத்துக்கோங்க, த டைரக்டர் 6 months எப்படி ட்ராவல் பண்ணுவீங்க? லைக் ஃபார் 6 எக்ஸாம்பிள் months travel சார் இல்லை சார், 6 month travel அவங்களோடைய யூ ஜஸ்ட் லைக் ஒரு சாங்கை ஒர்க் பண்ணுறதாகட்டும், யூ கீப் பீட்டிங் ஆர் தி அதர், நோ ஒரு கம்போசிங் யூ மீட் நோ சார். ஸோ ஐ மேக் ஷூர் தட் வி போத் ஆர் இன் சிங்க், வி ஆர் வெரி கனெக்டட் டு ஈச் அதர். அவர் சொல்கிறது எனக்கு புரியணும், நான் சொல்கிறது அவருக்கு புரியணும். அப்போ தான் சார் ஒர்க்கே பண்ண முடியும். இல்லைனா வந்து தப்பான ஒரு ஒர்க் தான் சார் வரும், ஷுவராக வரும். ஸோ நான் கம்மியான படங்கள் பண்ணாலும் சரி, ஆனால் கரெக்டான படங்கள் பண்ணணும். கரெக்டான படம் பண்ண சரியான ஆட்களோட ட்ராவல் பண்ணணும். சினிமாவில் அது ரொம்ப முக்கியம் சார். ஓகே. இல்லைனா அது வந்து இட் டசன்ட் ஒர்க் சார். தென் எவ்ரி திங் ஜீரோஸ் டவுன் யுவர் பீஸ். ஸோ அந்த பீஸ்ஃபுல்லான ஸ்பேஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை சார். நைஸ். ஐ ஹோப் யூ ஹாவ் அ continued peaceful journey. Thank you so much. I really enjoyed this conversation. Same here, and எனக்கு வந்து ஒரு I want you to keep that, நீங்க இந்த இன்னர் engineering பண்ணிருக்கீங்கல்ல, I hope that stays. No, it's important because like, see, I think everyone who does work that is judged by the outside world, நம்மளுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கும். பட் அதை தாண்டி சில பேரோட ஒர்க் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, சப்போஸிங் யூ ஹேவ் அ பேட் டே, தென் உங்கள் டீமுக்கு மட்டும்தான் தெரியும். எஸ் சார். மேபி யோர் பாஸ் வில் ஸ்க்ரீம் அட் யூ ஆர் சம்திங் லைக் தட். பட் அந்த ஒரு கண்டெய்ன்ட் இது. பட் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறது, இட் கோஸ் அவுட் சைட். எஸ் சார். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் லைக் மென்டல் பேலன்ஸ் நீடட் டு அந்த நாய்ஸ் எல்லாம் தள்ளிட்டு நம்ம வேலையை நம்ம ஜஸ்ட் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறதுக்கு தட்ஸ் takes a lot of effort. Extreme efforts. Yeah. அதுதான் சார் நான் சொல்கிற மாதிரி ஒரு 180 டிகிரி ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சுட்டு இந்த 10 வருஷத்தில் நான் கற்றுக்கிறது சினிமா தான் சார். வி ஹேவ் டு ஜஸ்ட் லைக் fulfill the directors, producers, the people on the musicians. ஸோ எல்லாருமே ஒரு சாய்ஸஸ் வச்சுருப்பாங்க. the heroes, இப்போ நம்ம the actors, it goes to their, and they will give you suggestions. People around you, everybody gives suggestions on a song, how to work, you work like this or that. அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் ஒர்க் பண்ணி காமான ஸ்பேஸில் பண்ணி யூ ஹாவ் டு டூ தட். பிகாஸ் எனக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து ஐ யூஸ் டு, திஸ் இஸ் லாங் பேக், ஐ யூஸ் டு பி வெரி ஆக்டிவ் ஆன் சோஷியல் மீடியா. ஆஸ் இன் தினம் போயிட்டு இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கலாம் போய் பார்ப்பேன். அண்ட் தென் ஐ பிகான் டு ரியலைஸ் ஒன் திங், தட் இஃப் ஐ எம் சீயிங் 10 good things that people are saying about me, I'm also seeing 10 bad things that they're saying about me. அந்த 10 good things ஏற்றுக்கிற மனசு வந்து அந்த 10 bad things மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. ஆமாம் சார். அந்த குட் எல்லாம் மறந்து போயிட்டு அது மட்டும் குத்த ஆரம்பிக்குது. ஆமாம் சார். ஐம் லைக், ஷிட் மேன், திஸ் இஸ் நாட் வர்த் இட் ஆஃப்டர் சம் டைம். பிகாஸ் அது வேலிடாக இருக்கலாம், பட் அந்த சம்டைம்ஸ் அந்த சொல்கிற விதம் ஒரு மாதிரியாக இருக்கும். லைக் அந்த ஸோ ஈவன் இஃப் இட் கிரிட்டிசிசம், யூ வாண்ட் இட் கம்மிங் த ரைட் வேல, பிகாஸ் ஆப்வியஸ்லி நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஸோ அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் இன்ஜினியரிங்லாம் பண்ணிக்கிட்டு, தட்ஸ் ஐ வெரி கியூரியஸ் அபவுட். லைக் இன்னொருத்தரோட பேசும்போது அவங்க எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க எப்படி, ஐம் நாட் ஈக்குவேட்டிங் அஸ், பட் எல்லாருமே ஒரு விதத்தில் ஒரு ஓப்பன் ப்ரொஃபஷனில் இருக்கும். தட்ஸ் வாட் ஐம் டாக்கிங். எவ்ரிதிங் இஸ் பீயிங் ஜட்ஜ்ட் as you said. Just like that, sir. So but all the best. மே பைசன்ல அந்த ஃபவுண்டேஷன், நியூ ஃபவுண்டேஷனில் I hope you find more success, and all the best for Thaai Kizhavi. Thank you so much. Thank you. Thank you, sir. This interview is presented by title sponsors GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirt. Powered by Anuj Tiles. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். டார்லிங் ஏசி திருவிழா. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.